அல்லிசான் இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வாரமும் ஒரு அதிரடி அரசியல் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறோம். இன்றைய அதிதிகளாக முக்கிய 2 பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக மல்வானையில் அதிகூடிய வாக்குகளை பெற்று பிரதேச சபைக்கு தெரிவான அன்வர் மந்திரி அவர்களும், ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக பிரதேச சபைக்கு தெரிவான இர்ஃபா மந்திரி அவர்களும் இன்று உங்களின் கேள்விகளுக்கு பதிலை தர உள்ளனர். அஸ்ஸலாமு அலைக்கும் இருவருக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரடியாக நாங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். நேரம் ஒரு சொற்ப நேரமே உள்ளதால் நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போவோம். முதலாவதாக அன்வர் மந்திரியை பொறுத்தவரையில் மல்வானைக்கு அறிமுகம் தேவையில்லை. எல்லாரும் அறிமுகம் ஆனவர் தான் அன்வர் மந்திரி அவர்கள். ஆனாலும் எமது இணைய வானொலியின் பதிவுக்காக இந்த கேள்வியை அன்வர் மந்திரி அவர்களிடம் கேட்கிறோம். உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை எமது நேர்களுக்கு வழங்குமாறு. நேர்களுக்காக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். மல்வானை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஆதரவாளர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முக்கியமாக என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், மல்வானை மக்களுக்கு நிறைய தெரிஞ்சவர்கள் தான். அதே நேரம் நான் இதை வைத்து வைக்கிறேன். நான் ACHM அன்வர், அப்துல் காதர் ஹனீஃபா முகமது அன்வர். நான் எங்களோட ஃபேமிலி, எங்களோட வாப்பா கொழும்பு, உமா காலி. நான் மல்வானில் பிறந்தவர், ரக்ஸபானையில் பிறந்தவர். ரக்ஸபானையில் எனக்கு சர்டிஃபிகேட் 42A, ரக்ஸபானை மல்வான். மற்றது என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவன். என் சகோதரமார் 8 பேர், சகோதரிமார் 4 பேர். என் தாய்ப்பாட்டில் இருந்து 2 பேர் விளையாடி சேர்ந்தவங்க. அதே நேரம் எனக்கு ஒரு 3 நான் திருமணமாகி எனக்கு ஒரு 3 குழந்தைகள் இருக்கிறேன். 2 குழந்தைகள் திருமணம் செய்யப்பட்டிருக்கிறேன். என்னோட மகன் இருக்கிறேன். அதே நேரம் சமூகத்தில் சில சேவைகள் செய்யறதுக்காக நான் உண்மையில் அரசியலுக்கு இறங்கின நோக்கம் என்னன்னு கேட்டா, அதாவது மல்வானை பொறுத்த முறையில் பேரின கட்சியில ஒரு பிரதிநிதித்துவம் இருந்தால் தான் சமூகத்துக்கு சேவை செய்யணும். ஏன்னு கேட்டால் நாங்கள் 89 அரசியலில் குதிச்ச மனிதன் ஒருவர். பேரினவாதிகளால் பேரின கட்சியில் இருந்தால் தான் செய்யணும் என்று கேட்டால் நாங்கள் 20 வருஷமாக, நான் 20 வயசில் இருந்து 40 வருஷம் மட்டும் சேவை செஞ்சு சமூகத்துக்கு பெரிய ஒரு சேவை செஞ்சு விடலாம் போனேன். ஆகவே அதில் சந்திரிகா பண்டாநாயக்கு 2 முறை ஆட்சி செஞ்சு, மஹிந்த ராஜபக்ச 1 முறை ஆட்சி செஞ்சும் மல்வானைக்கு பெருசாக சேவையும் செய்யலாம் போச்சு. காரணம், சிறுபான்மை கட்சிகளுக்கு பின்னால் வைத்தாத விளைவு. ஆகவே பேரினவாதிகள் பேரின கட்சி ஒன்றில் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் சமூகத்துக்கு சேவை செய்யலும் என்று சென்று கணிப்போட 2004 நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில பிரதிநிதித்துவப்படுத்தி அதிலிருந்து சிறுசா வளர்த்து அந்த நேரத்தில் செய்ய போல சில பைத்தியக்காரன்னு சொன்னாங்க சிலவங்க. அப்படி செஞ்ச ஒரு அளவுக்கு உணர்ந்து மல்வானையில் இப்ப சொல்ற அளவுக்கு பெரிய ஒரு சேஞ்ச். அதாவது மல்வானை டெவலப்மெண்ட் சொல்றது 2 மினிஸ்டரால செய்யற அளவுக்கு மல்வான தொகுதியை உழைப்பால, அதே நேரம் எங்கட காந்தி அளவு பக்கம், பங்கல்சேன பக்கம், அதே நேரம் இப்ப மல்வான தொகுதி மந்திரின் அடிப்படையில் நிறைய சேவைகள் செஞ்சு இன்னலக்க செல்ல போனால், முக்கியமாக செல்ல போனால் மல்வானையில பொரல் ரோட்டு இல்லை. இப்ப மல்வான தொகுதியில பொரல் ரோட்டு இல்லாத அளவுக்கு அவ்வளவு சேவைகளையும் ஒரு 4-5 நிமிஷம் செய்யல சேவைகளை ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்ச 2வது ஆட்சி காலத்துக்கு பிறகு 2009க்கு பிறகு நிறைய சேவைகள் செஞ்சு பசி ராஜபக்சேவுக்கு மூலம் பசி ராஜபக்ச கம்பா டிஸ்ட்ரிக்ட் தலைவராகிற காலத்தில் ஒரே டைம்ல 1 கோடி 2 கோடி 3 கோடி கொடுத்து சில ஊர்களுக்குள்ள கூட எங்களை கமையில மல்வான கமை உள்ளூர் கூட காப்பட் சோட்டுகளை கூட போட்டு நிறைய சேவைகளை செஞ்சு ஒரு தன்னிறைவு பெற்ற இன்னும் ஒரு பிரதிநிதி வந்தாலும் மல்வான பகுதிக்கு 10 வருஷத்திலேயும் செய்யலாத அளவுக்கு சேவை ஒன்று செஞ்சு சமூகத்தோட அதே நேரம் அந்த சேவையோட பிரதிபலிப்ப 2018 எலெக்ஷன்ல மக்கள் உணர்ந்து மக்கள் விளங்கி இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய கொன்ற வாக்கு கொண்டு, அதாவது மல்வான தொகுதியில மட்டும் 54 வேட்பாளர்களோட முஸ்லீம் காங்கிரஸ் வேட்பாளர்கள் 51 பேர், UMP வேட்பாளர், JVP வேட்பாளர், போட்டு வேட்பாளர் எல்லாரோடையும் சேர்ந்து களத்தில் இறங்கி ஒரு பாரிய வெற்றியை பெற்ற ஒரு பிரதிநிதியாக இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மேலும் முன்னுக்கும் பல சேவைகள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். மந்திரி அவர்களே, SLPP சார்பாக
ஓட்டுவர் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மன்னர் மந்திரி அவர்கள் சிறந்ததொரு அறிமுகத்தை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து எங்களுடன் இன்று இணைந்திருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் இர்ஃபான் மந்திரி அவர்கள் உங்கள் தொடர்பாக ஒரு சிறு அறிமுகத்தை ஒரு 5 நிமிடத்துக்கு வழங்குமாறு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். கம்பஹா டிஸ்ட்ரிக்டில் வாழும் மற்றும் அனைவருக்கும் எனது இந்திய சலாத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இர்ஃபான் மந்திரி பற்றி ஒரு அறிமுகம் மல்வானை மக்களுக்கு கொடுக்க சொல்லி ஒரு வேண்டுகோளோட, என் பேர் முகமது இர்ஃபான். நான் உலைட்டுவலையில் வசித்து கொண்டிருக்கிறேன். எமது பெற்றோர்கள் மல்வானை சார்ந்தவர்கள். எமது தாயார் தகப்பனார் அவங்களின் பேரண்ட்ஸ்மார்களும் மல்வானை சார்ந்தவர்கள். நான் உண்மையிலேயே நான் பேசும்போது தமிழ் பேசினால் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். பரவாயில்லை, உங்களுக்கு என்னுடைய ஆரம்ப கல்வியை நான் சிங்கள மொழியில் கற்றதால் என்னால் இயன்ற அளவு முடிந்த அளவுக்கு நான் தமிழில் பேசுவதற்கு முயற்சி எடுக்கிறேன். இந்த ஆரம்ப கல்வி மல்வானைக்கு வெளியே ரத்மநாணையிலும் ஹன்மல்லையிலும் கடைசியாக மல்வான சுபாசி ராஜகீய வித்யாலயிலும் கற்று நான் பாடசாலை போகிற நேரங்களிலும் கூட என் மனதில் உள்ள ஒரு ஆற்றல் தான் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் எமது ஊருக்கும் சேவை செய்ய வேணும் என்ற ஆற்றல் அந்த தொடக்கத்தில் வந்துதான் நான் அரசியலுக்கு முன் வந்தேன். 2004ஆம் ஆண்டு முதல் முறையாக பியகம தொகுதியில் பிராதேச சபா எலெக்ஷனில் போட்டியிட்டு அதில் மல்வானை மக்கள் என்னை நம்பி என்னை வெற்றி பெறச் செய்தார்கள். அத்தோடு என்ற ஆரம்பித்த சேவைகள் உண்மையில் செல்ல போனால் எங்கள் யாபகத்திலும் இல்லாத அளவுக்கு, யாபகத்தில் வைத்துக் கொள்ளாத அளவுக்குள்ள சேவைகள் அரசியல் மூலமாகவும் மக்கள் மூலமாகவும் ஒவ்வொரு தனவந்தர்கள் மூலமாகவும் என்னால் இயன்ற அளவு முயற்சிகளை கொண்ட சேவைகள் பாரிய ஒரு சேவைகளை நான் செய்திருக்கிறேன். எதிர்காலத்திலும் அதே போன்று அந்த சேவைகளை செய்வதற்கு நான் இன்னும் என்ற மனதில் இடம் இருக்கிறது, என்ற ஆற்றலும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்னால் எவ்வளவு காலத்துக்கு என் மல்வானை மக்களுக்காக இந்த சமூகத்துக்காக என்னால் அல்லாஹ்வின் பேரில் சேவை செய்யணும்னு சொன்னால் அதுக்காக நான் எந்த நேரமும் தயாராக இருக்கிறேன். மேலும் என்னை பற்றி ஒரு அறிமுகம் கேட்டதால் எமது சேவைகள் காலங்களில் உண்மையிலே எங்கட பர்சனல் வேலை பற்றி இருந்த எங்கட தேவைகள் இருந்தாலும் அதுக்கு கூட முன்னுரிமை கொடுக்காம சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் எமது சகோதரர்களுக்காகவும் எங்களுடைய சேவைகளை நான் கடமையாற்றிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த அல்லீசான் ரேடியோ அல்லீசான் மல்வான உங்களுடைய இந்த ரேடியோ புரோகிராமில் இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தது ஒரு மிகவும் ஒரு சான்ஸ் ஒன்றான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மல்வானை மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு முறை எங்களுக்கு இருக்கலன்றதுனால நாங்களும் நினைச்சு நான் எப்படி மல்வானை மக்களுக்கு இதை வெளிப்படுத்துறேன் என்று சொல்லி அதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சு தந்ததுனால அதுக்கு நான் உங்களுக்கு முதல் ஜதாக்கல் அஹர் கட்டாயம் இது செய்ய வேண்டிய இதுவும் ஒரு சமூக சேவை தான். இனி இன்ஷால்லா எதிர்வரும் காலத்தில் எங்களுடைய சேவைகள் கட்டாயம் மல்வானைக்கு உள்ள அந்த மல்வானைக்கு அப்பால்பட்ட ஏரியாக்களும் எங்களுடைய ஜதாக்கல் அஹர் என்னுடைய சேவைகளை தொடர்ந்து கடமையாற்றுவதற்கு நான் இருக்கிறேன். இப்பொழுது எங்களுடன் அல்லீசான் இணையவானொலி நேர்கள் சுமார் 75 நேர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நேரம் போகும்போது இப்போ சென்ற வாரம் எங்களோடு கிட்டத்தட்ட 350 நேர்கள் இணைந்திருந்தார்கள். எமது மல்வானைப்பை இப்பொழுது மல்வானை சேர்ந்த 950 பேர் வரை பதிவிறக்கம் செய்து இன்ஸ்டால் பண்ணி செய்துள்ளார்கள். அடுத்ததாக அன்வர் மந்திரி அவரிடம் இன்னொரு கேள்வி, கிட்டத்தட்ட ஒரு இலகுவான கேள்விதான். அதாவது நாங்கள் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, அரசியல் நிகழ்ச்சி என்றால் கேட்கிற கேள்வி அரசியல் பிரமுகர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அதாவது ஒரு நட்பு என்ற ரீதியில தான் கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டை முறியடிக்கும் மூலமாக தான் நான் இந்த முறை மக்களிடம் கேள்விகளை அனுப்ப சென்றோம். கிட்டத்தட்ட 50-70 கேள்விகள் எம்மிடம் குவிந்தன, வாய்ஸ் நோட்ஸ்களாக எழுத்துக்களாக குவிந்துள்ளன. அவற்றில்
சிலதை தெரிவு செய்துதான் எனது பிரதிநிதிகளிடம் கேட்க உள்ளோம். அதில் சில ஆடியோக்களை நாங்கள் ஆடியோவாகவே இங்கு ஒளிபரப்ப உள்ளோம். அந்த வகையில் மக்களிடம் வந்த ஒரு கேள்விதான், பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட பின் நீங்கள் இதுவரை காலம் மல்வானை மக்களுக்கு செய்த சேவைகள் என்ன? இந்த கேள்வி கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அளவில் இதே கேள்வியை கேட்டிருந்தார்கள். முதலாவதாக அன்வர் மந்திரி அவர்கள் இதற்கான மக்களுக்கான பதிலை. பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டது நான் 2011 நான் எலெக்ஷன் கேட்கறதுக்கு இறங்கி முறை கேட்டோம். நான் தெரிவு செய்யப்பட்டது 2014 மே மாதம் 2ஆம் தேதி. அது மட்டும், அதாவது நான் பெண்டிங் இருந்தேன். ஒரு பிரதேச சபை உறுப்பினர் இருந்ததுக்கு பிறகு அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. அதே நேரம் இந்த அந்த காலத்தில் எனக்கு சேவை செய்ய கிடைச்சது ஒரே ஒரு வருஷம் தான். நான் பெஸ்ட் முறை தெரிவு செய்யப்பட்டதில் ஒரு வருஷம் தான் சேவை செய்ய கிடைச்சி. அதுக்கு பிறகு நான் 2வது முறை யாழ்ப்பாண அரசாங்கத்தின் கீழில், அதாவது நான் மெம்பர் இல்லாமல் 2017 மட்டும் பல சேவைகள் செஞ்சேன் மல்வானையில். அந்த பீரியடில் உண்மையில் சபையில் மெம்பர் மாதிரி யாரும் இல்லை. சபாவை கலைக்கப்பட்டு 2.5 வருஷத்துக்கு மேலே மெம்பர் மாற்றம் இல்லாமல் இருக்கிற காலத்தில் பைசல் முஸ்தபா அமைச்சரை வச்சு சபையில் இந்த இருந்த பவரை வச்சு ஆரம்பத்தில் நாங்கள் தான் ஆட்சி ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ சபையில் இருந்த காலத்தில் அதை வச்சு நிறைய வேலைகள் நான் செஞ்சேன். அதே நேரம் 2018 தேர்தலுக்கு குறித்து தேர்தல் பெரிய அமோக வெற்றியோடு பெற்று அது வெற்றி பெற்ற கட்சி ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷையில் நான் கேட்டதால உண்மையில பீகம சபாவை ஓட்டு கட்சி வந்ததில் சில சிக்கல்கள் இருந்தாலும் நான் நேரத்தோடு இருந்த மந்திரிகளின் அடிப்படையில் நான் எனக்கு பல சேவைகள் செய்யறதுக்குரிய இடம் கிடைச்சிச்சு. அதில் நான் சமூகத்தில் இந்த 2.5 வருஷமும் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வேலை சபாவை சரியாக செஞ்சுக்கேன். அதெல்லாமல் அதுக்கு முந்தி இந்த மெம்பர் இல்லாமையே நிறைய வேலை செஞ்சேன். அதே நேரம் இந்த மாசத்துக்கு மல்வான தொகுதி மக்கள் பெரிய வாக்க தந்ததால மாசத்துக்கு 2 நாள் எனக்கு இந்த வீதி லாம்புகளை திருத்துறதுக்குரிய அனுமதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி நான் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து இணைஞ்சு வேலை செஞ்சதால ஜிஎம் சபாவில். அதே நேரம் இந்த உண்மையில் ஒரு பிரதிநிதியாக உருவாக்கப்படுறவர், பிரதிநிதியாக கேட்கிறவர் கட்டாயம் சமூக சேவை ஒன்று செய்ய இல்லாட்டி சபாவைக்கு போகக்கூடாது. அது என்ன கருத்து ஏன்னு கேட்டால், ஒரு ஆளுங்கட்சி மெம்பரா போனா தான் சமூகத்தில் சேவை செய்யலாம், சமூகத்துக்கு சேவை செய்யலாம், அதுல தெளிவு. அதே நேரம் பெரும்பான்மை கட்சியில் உள்ள எனக்கு முன்னுக்கு இருக்க இர்ஃபான் மந்திரியும் ஒரு பெரும்பான்மை கட்சி நீக்கிறவர், நானும் ஒரு பெரும்பான்மை கட்சி நீக்கிறவர். நான் மக்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள்ள ஒரு விஷயம் தான், பிராந்திய சபாவை தேர்தல் வந்தா எந்த அரசாங்கம் ஆட்சியிலிக்குமோ அந்த அரசாங்கத்துக்கு சார்பான மெம்பரை தெரிவு செய்வது தான் மக்களால் செய்யக்கூடிய பெரிய சேவை. காரணம், அங்க இல்லாட்டி உள்ளுக்கு போய்த்து ஒரு வேலையை ஒருத்தருக்கும் செய்யலாம். எந்த சபா வைக்குமோ அந்த சபாவை மெம்பருக்கு தான் செய்யணும். ஆகவே நான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷையில கேட்டு நான் போட்டு ஜாயிண்ட் ஆகி சொல்லி தான் எனக்கு பலு போடுறதுக்கும் எங்க சமூகத்துக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் வேலை செய்யறதுக்கு சான்ஸ் கிடைச்சு. இப்ப அதே நேரம் கடந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல நான் ஃபுல்லாவே போட்டு இறங்கி வேலை செஞ்சோம். இந்த எலெக்ஷனுக்கும் நான் இன்ஷா அல்லாஹ் மொட்டு கட்சிக்கு இறங்கி தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். மொட்டு கட்சிக்குரிய 3 தலைவர்கள் தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு இதுக்கு போற பெரிய சேவை ஒன்று செய்யலும் என்று கேட்டால் இந்த மொட்டு கட்சிக்கு ஆதரிக்கிற காரணத்தால. ஆகவே பீகம சபாவை ஜனாதிபதி மொட்டு கட்சி தலைவர் கோட்டாபய ராஜபக்ச, இப்போ வரப்போற இன்ஷா அல்லாஹ் வரப்போறது மொட்டு கட்சியில் உள்ள ஆளுநர் வரணும்னு தான் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரும். அதே நேரம் எங்க சபாவை இப்போ 2.5 வருஷமா அதாவது மொட்டு கட்சி தான் செய்யணும், அதாவது போட்டு தான் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆகவே நாங்க சேவை ஒன்று செய்யறா, சமூகத்துக்கு சேவை செய்யணும்டா உண்மையிலே சபாவை எந்த கட்சி ஆள்றோ அந்த கட்சியை பிரிவுபடுத்தினா தான் சமூகத்துக்கு ஒரு பலுப் சரி போடையிலும், அப்படி இல்லாட்டி செய்யலாம். ஆகவே நாங்க இப்ப உண்மையில மல்வானை பொறுத்தவரையில சமூகத்துக்கு சேவை செய்யணும்டா அங்க போயிட்டு சும்மா உட்கார்ந்து கொண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா படி சம்பளத்தை எடுத்துக்கொண்டு வாரத்தை விட சமூக பணி ஒன்று செய்யணும் என்று சொல்லி ஒரு மனிதனை உருவாக்குறண்டா, மக்களை ஒரு மந்திரி உருவாக்குறேன்னு சொன்னா நிச்சயமாக சபாவை எதை ஆளப்போகுதோ எந்த கட்சி ஆளப்போகுதோ அந்த கட்சியை கொடுக்குமாறு தான் இருக்குது. அது இன்றைக்கு போட்டு கட்சி ஆயிக்கலாம், கட்டாயம் அவங்களுக்கு கொடுங்க. பிற்காலத்துல யார் ஆட்சிக்கு வாராங்களோ பெரும்பான்மை கட்சி அவங்களை சார்பாக சமூகம் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்றேன்.
காரணம் பெரும்பான்மை கட்சியில் இல்லாத ஒரு மெம்பரை உருவாக்கி சபாவுக்கு அனுப்பி எந்த புரோஷனமும் இல்லைன்றதை நான் தாழ்மையா சொல்லிக் கொடுக்கிறேன். நன்றி. ஒரு சிறந்த ஒரு விளக்கத்தை வழங்கினார் அன்வர் மந்திரி அவர்கள். இப்பொழுது எங்களுடன் அல் இஹ்சான் வானொலியுடன் சுமார் 123 நபர்கள் 123 நேர்கள் எங்களோடு இணைந்து கொண்டுள்ளார்கள். 2 நாடுகளில் இருந்து இணைந்து கொண்டுள்ளார்கள். ஒரு அழகான விளக்கத்தை வழங்கினார் அன்வர் மந்திரி அவர்கள். அத்துடன் சில மறைமுகமான சில குற்றச்சாட்டுகளும் இருந்தது போல் இருந்தது. அதற்கான அதாவது அதே கேள்வி உங்களிடம், பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டவை நீங்கள் செய்த சேவைகள் என்ன, அதனுடன் சேர்த்து உங்களுக்கு அந்த மறைமுகமான கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலையும் அளிக்கலாம் 5 நிமிடத்தில். மறைமுகமான கேட்கப்பட்ட கேள்விகள் எனக்கு ஒன்றும் விளங்கல்ல. அவர் அண்ணன் மந்திரி உண்மையிலேயே அவர் செஞ்ச சேவைகளை பற்றி அவர் செய்தார். இதற்காக இப்போ நான் எந்த நேரத்தில் நான் செஞ்ச சேவைகளை பற்றி மல்வானை மக்களுக்கு நீங்கள் எடுத்து விளக்கம் கொடுக்குமாறு கேள்விகள். உண்மையிலே 2004ஆம் ஆண்டு நான் பிராதேச சபாவில் மல்வானை மக்கள் மறைமுகமான கேள்வி என்று கேள்வதற்கான பலர் எங்களுக்கு கேள்விகள் அனுப்பி இருந்தார்கள். இதே விடயத்தை, அதாவது எதிர்கட்சிகளில் இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும், அதுதான் மறைமுகமான கேள்வி என்று அந்த அர்த்தத்தில் நீங்கள் என்ன நேரத்தில் கேள்வி கேட்டால் எனக்கு அதுக்கு அதிகமான ஏனென்றால் எனக்கு அதில் அவகாசம் நடக்கக்கூடும். மறைமுகமான கேள்விக்கு சேர்த்து நான் பதில தாரன். 2004இல் நான் பிராதேச சபா ஒரு பிரதிநிதியாக மல்வானை மக்களினை தெரிவு செய்து கொண்டு மல்வானை மக்களின் சேவைகளை வாங்கி கொடுத்து, அதான் 2004 வந்த உடனே முதல் முறையாக உங்களுக்கு நீங்கள் 2004 இங்கே இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும், மல்வானை மக்கள் அல் முபாரக் பிரைமரி ஸ்கூலுக்கு எங்கே போனாங்க. மல்வானி மக்கள் பிரைமரி ஸ்கூலுக்கு போனது அங்கே கந்தவத்து ரோட் பின்னாலே கிரவுண்ட் நடுவாலையும் தான் போயிட்டாங்க. சேத்துக்குடியால கிரவுண்ட் நடுவில் தான் போய் கொடுக்குறாங்க. ஏன்னா முதல் ஆரம்ப சேவை இந்த ரோட் பிரைமரி ஸ்கூல் ரோட்டை செய்யறது தான். அப்ப பிரைமரி ஸ்கூல் ரோட்டை செய்யறதுக்கு பிராதேச சபாவிய பலத்துல மட்டுமல்லாமல் சொல்லி எங்களுக்கு எந்த விதமான பலம் இல்லை. ஆனா எங்களோட டேலண்ட் எங்களோட முயற்சியை கொண்டுதான் நாங்கள் பிராதேச சபாவிலிருந்து படிப்பேறி போட்டிருந்தாங்க. அந்த போகிறதுக்கு அதுக்கு மற்ற போத்தால் எங்களோட மன்சூர் ராஜாவோட மரம் உண்டு, காணி சின்ன பட்டு இடம் ஒன்றுல அதில் உருவாசல் கொஞ்சம் இருந்தது. அது மாதிரி ஒரு நிலைமையில் இருக்க போல முதல் அந்த ரோட்டை நான் செஞ்சேன். அது எங்களோட பாரிய முயற்சி ஒரு பெரிய ஒரு வெற்றி. அல் முபாரக் பிரைமரி ஸ்கூல்ல கிரவுண்டுக்கு நடுவால போறவங்களை நிப்பாட்டி அந்த ரோட்டால போறதுக்கு ரோட்டை நான் நிர்மாணிச்சு கொடுத்தது. அதோட 2வது ப்ராஜெக்ட் கந்தவத்தை தண்ணி டேங்கிக்கு பணிய பெரிய பள்ளத்தாக்கு வாகனம் கொண்டு நடந்து போனாலும் மனுஷன் முழுகிற மாதிரி இடம். அந்த அப்ப எங்களுக்கு அரசாங்கம் மட்டும் இல்லை, எங்களுக்கு பிராதேச சபா மட்டும்தான் உள்ளது. ஆனா எங்களால் அந்த ரோட்டை முக்கியமான தேவையான குடிசை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அதுக்கு போற 2வது இதான் இந்த தோட்டத்து ரோட்டை நான் திறந்து போட்டோம். அது மாதிரி மல்வானில நான் போடாத ஒரு ரோட் இல்லை எனக்கு. எந்த கைப்பட நான் எல்லா ரோட்டுக்கும் இந்த பிரதிநிதித்துவத்தோட மல்வானி மக்களோட ஒத்துழைப்போட இன்ஷா அல்லாஹ் அந்த எதிர்காலத்தில் அப்படித்தான் அந்த ரோட்டுகளை நான் நிறைய செல்ல போனால் கிட்டத்தட்ட 100-150 மேல ரோட்டுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ற பிரதிபாதனை அரசாங்கத்தாலேயும் அரசாங்கம் உள்ள நேரம் இல்லாத நேரம் மற்ற நேரம் எல்லாம் செஞ்சு போட்டிக்கு அதோட எனக்கு ஏண்ட வேலை பற்றியல்ல முழு மல்வானையிலும் ஒவ்வொரு நிறுவனங்கள், ஒவ்வொரு இயக்கங்கள், ஒவ்வொரு பாடசாலைகளும் சரி எல்லாரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தால எனக்கு அந்த நிறைய வேலை சாதிக்கணும். இன்றைக்கு மல்வானையில் அல் முபாரக் கிரவுண்ட்ல விளையாடுறேன்னு சொன்னா அதில் விளையாடல, ஃபுட்பால் விளையாடல, கிரிக்கெட் விளையாடல, சேத்துக்குழி இது மிச்சம் காலம் பிந்தியல்ல. நாங்கள் அந்த ஏதோ டீம் ஒர்க் மல்வானையில் ஓபிஏ ஸ்கூல் எஸ்டிசி மற்ற வெல்ஃபேர் மற்ற நலப்பெரும்பியல் எல்லாம் சேர்ந்து அந்த கிரவுண்ட் விஷயங்களை நாங்கள் நல்லா அதை வந்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தோம். அதே மாதிரி பிரைமரி ஸ்கூலில் கட்டுறதுக்கு முதலும் இந்த ஆரம்ப கட்டங்களில் என்ற காலகட்டத்தில் அந்த கிரவுண்டுகளை மண்ணெல்லாம் வெட்டி இதன்றி தனவந்தர்கள் மூலமாகவும் இந்த அரசாங்கத்தால் பிராதேச சபா மூலமாகவும் இருக்கக்கூடிய வளங்கள் எடுத்து சேவை செஞ்சு அதே மாதிரி முழு மல்வானி மக்களையும் ஒத்துழைப்படுத்திக் கொண்டு இந்த கிரவுண்ட் தாப்பை இன்றைக்கு மல்வானிக்கு பிரச்சனை வாரத்துக்கு இருந்தா வரக்கூடிய ஒரே ஒரு இடம் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு சுகூர் செய்யணும். அந்த தாப்பைய நான் சென்றல்ல ஏண்ட பிரதிநிதித்துவ காலத்து பிரதிநிதித்துவ மந்திரியா இருந்து கொண்டு மல்வானி அனைவரையும் உதவி எடுத்துக்கொண்டு நிறைய எங்களோட டீம் ஒர்க் மெம்பர்ஸ் மாதிரி ஓபிஏ எஸ்டிசி நலம்பெரும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அது மாதிரி அந்த பொது வேலை வட்டியில ஏதாவது வேலை வட்டியிலையும் கூட நான் முன்வச்சு நான் அதை சாதிச்சிக்கிறேன். இனி அது போல அல்மாமுக் ஸ்கூலும் நான் பிராதேச சபா வெற்றினது போற உழைப்பில் அது கட்டப்பட்டது. ஆனா நான் கட்டினு சொல்றது நாங்கள் அது மக்கள் தெளிவாக வழிகொள்ளும். ஆனா எங்களோட பாரிய முயற்சி நாங்கள் கைவிடலை. எங்களுக்கு அரசாங்கம் இல்லைன்னு கைவிடவில்லை. நாங்கள் அரசாங்கம் இல்லாட்டிலும்
அந்த தற்கால அந்த நேரம் இருந்த அரசியல்வாதிகள்கிட்ட கூட நாங்க அந்த உதவியில் எடுத்து சில நேரம் நான் அரசியல்வாதிகள பேர் நான் சொல்ல விரும்பல இருந்துன்னு சொன்னாலும் அந்த முறையில மக்கள்கிட்ட எல்லாம் எடுத்து அந்த சேவை நாங்க செஞ்சோம். அது மட்டும் அதே மாதிரி அது முபாரக் இந்த சில்ட்ரன் பார்க் எங்கட அந்த நேரம் இப்ப கேண்டிடேட் இந்த முன்னாள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ருவான் விஜயவர்தன் இந்த ஒரு மினிஸ்டரோ மந்திரியோ இல்லை இருந்திருந்தாலும் பாக்கெட் மணி 3 லட்சம் ரூபாய் மல்வான டீமுக்கு NBA இதுக்கு நாங்க எடுத்து கொடுத்து அப்ப எங்கள்கிட்ட முயற்சிக்கு அவர்களுக்கு பின்னால பேக்கப் இருந்து அப்படின்னு நினைச்சேன். நீங்க எழுதக்கூடிய நோட்ஸ் போட்டு தந்திக்கு 4 ரூபா இதுல பார்க்கணும் சந்தோஷமாக்கி ஸ்பான்சர் ருவான் விஜயவர்தன். அப்ப இந்த ஓட டேபிள்லையும் இது அந்த ஒரு மேல ஒரு பண்புள்ள அந்த மாதிரி டேலண்ட் உள்ள அந்த மாதிரி சேவை உள்ள ஒரு தலைமுறை பின்னால்தான் நாங்க இருக்கிற எனக்கு இதாக்கல எல்லாம் 2,000 உதவி எனக்கு கிடைக்கும். இனி நான் செஞ்ச வேலையில ஒவ்வொன்றா செல்றேன் நீங்க எனக்கு 2 ஹவர் டைம் தரும். இனி அந்த டைம் எங்களுக்கு பொதுவான முறை நான் சொல்றேன். இந்த எங்கட நான் இப்பக்கு உள்ள 8 கிராம சபை பிரிவில் இருந்தாலும் பொதுவாக நாங்கள் மல்வானி சொல்லி அந்த பிரிவில் கைவிடுறோம் இல்லை. எங்களை பிரதிநிதித்துவம் கொண்ட எங்கட கட்சி சார்பாக ரிஸ்வான் பபாய்க்கு அவங்க மூலமாக அவருக்கு தேவையானதெல்லாம் எங்கட பிரதிநிதித்துவம் மூலமா நாங்கள் எடுத்து ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி அன்பர் மந்திரி சேவை செய்யலன்னு சொல்லி நான் சொல்றேன். நீங்களும் தலைக்கு மேல சேவை செஞ்சீங்க. ஆனா நான் செஞ்ச சேவைகளை நான் கட்டாயம் மக்களுக்கு எத்தி வைக்கும். ஏன்னா மல்வானி மக்கள் சில நேரம் மறக்க மாட்டாங்க. ஆனா மனிதர்கள் பொதுவாக நேற்று சாப்பாடு என்ன அடிச்சா இன்றைக்கு எங்களுக்கு யாரும் இல்லை. ஆனா மக்கள் கேட்பாங்க நீங்க சொல்ற மாதிரி மறைமுகமான கேள்வி மறைமுகமான கேள்வி மக்கள் உங்களுடைய வேண்டுகோளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நிமிடம் தந்தோம். இன்ஷால்லா அதே அளவு நிமிடம் அன்வர் மந்திரிக்கு இன்ஷால்லா நாங்க ஒரு கேள்வியில் கொடுப்போம். உண்மையில் இந்த கேள்வி கேட்க காரணம் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு அதிகமான கேள்விகள் வந்திருந்தது. இப்ப எங்க மல்வான பாசையில் செல்ல போனால் எங்கட மந்திரிமார் என்ன செஞ்ச அப்படின்னு நிறைய கேள்வி. உண்மையிலே அந்த கேள்விக்கு இருவர் மூலமும் பூரணமான பதிலை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற வகையில தான் இருவருக்கும் உண்மையிலே பார்க்கும்போது இருவரும் பாரிய அளவுல ஒரு மல்வானைக்கு சேவை செய்திருப்பதை இருவரின் பதில் மூலம் எனக்கு அறிய முடியுமா இருந்தது. இதுவரை எங்களுடன் சுமார் 175 நேர்கள் இணைந்து கொண்டுள்ளார்கள். அடுத்த கேள்வியாக இன்னொரு கேள்வி. இது வந்து வாட்ஸ்அப்பில் கூடவா கேட்கப்பட்ட நிறைய வாய்ஸ் நோட்டுகள் வந்த ஒரு கேள்விதான். நான் இந்த கேள்வியை முதலாவதாக அன்வர் மந்திரி அவர்களிடம் கேட்கிறேன். எழுத்து மூலமாக வந்த கேள்வி இது. மல்வானையில் சட்டவிரோத இட ஆக்கிரமிப்புகள் கடைகள் அதிகரித்து வருகின்றன. மல்வானையில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற உறுப்பினர் என்ற வகையில் இதற்கு உங்கள் பதவியை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் அப்படி என்ற ஒரு எழுத்து மூலம் வந்த கேள்வி. அப்படி அதே வழியில் சட்டவிரோதமான கடைகள் உருவாக்கப்பட்டு சொன்னா எப்படி சட்டவிரோதம் சொன்னா இப்ப அதாவது சபாவோட அனுமதி இல்லாம கட்டப்படுற கடையா? உதாரணமாக 2 விஷயம் சட்டவிரோதம் 2 உதாரணமாக இந்த ரோட்டோரங்களில் உதாரணமா இன்று பாடசாலையில் OBA மூலம் சட்ட அது மாதிரியான கடைகள் பாதைகளை பிடித்துக் கொண்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதிகமான வாய்ஸ் நோட்கள் சட்டவிரோதம் என்ன 2 வகை இருக்கிற எங்களை இந்த மந்திரி அவருக்கும் தெரியும். சட்டவிரோதம் சபாவோட அனுமதி இல்லாம சொல்லி கொண்டு அனுமதி இல்லாம கிட்டது சட்டவிரோதம் தான். அதெல்லாம நீங்கள் சொல்ற இந்த வீதியோர கடைகள் சின்ன சின்ன கடைகள் விஷயமானு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இப்ப நான் மல்வான தொகுதி மந்திரி நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நான் அரசியலுக்கு குதித்ததுக்கு மிக காரணம் 2 காரணம் நிற்கிறேன். ஒன்று சமூகத்துல மல்வான சமூகத்துக்கு சம்பூர்ண சேவை செய்யணும்னு நோக்கம் இல்லை. அதை நான் நிறைய செஞ்சு முடிஞ்சாச்சு. அதே நேரம் எனக்கு சரி சக்சஸ் மல்வானில் இருக்கிற எல்லாரோடும் கொங்கில் போடப்பட்டு காப்பட் போடப்பட்டு முடிச்சுக்கிறது. அதே நேரம் நான் 40 வருஷமான பிறகு எனக்கு தெரியும் 20 வருஷத்துல குவாலிபிகேஷன் ஆன புள்ளே உண்ட ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போறதுக்கு மல்வானில் ஆள் இல்லை. ரசிராஜ் பக்சருக்கோ டார்டியோ ஒரு முக்கியமான ஆள்கிட்ட போறதுக்கு ஒரு எஜுகேஷன் படிச்ச புள்ளே ஒன்று கொண்டு வைத்து செய்யறதுக்கு ஒரு ஆள் இல்லை. கூட்டிக் கொண்டு போய்த்து அவட்ட குவாலிபிகேஷனுக்கு அளவுக்கு ஜொப்பல் எடுத்து கொடுக்கறதுக்கு மல்வான பெருமித்துவமும் டீக்கல நாங்க இருங்கிறாங்க. அது ஒரு காரணம். 3வது காரணம் அந்நிய இனங்களால பெரிய பாதிப்பு ஒன்று அவனால உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க கூடுதலாக அவங்க சம்பாதிக்கிறது என்னத்துல ஒன்னோ கசப்பு விற்கிற இல்லாட்டி கஞ்ச விற்கிற இந்த மாதிரி விற்கிறவங்க கூடுதலாக சம்பாதிக்கிறவங்க தான் வார வந்தா மல்லான் அவன் சம்பாதிச்சுட்டு வந்து மல்லான் டவுனுக்கு வாரே மற்ற பாசையை பேசி கன்னத்தில் அடிக்கிற கூத்தெல்லாம் மீன்ஸ் இது எல்லாத்தையும் அந்நிய இனங்களோட சேர்ந்து அல்லாஹ் பேக் பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்க. நேற்று எங்களுக்கு அந்நிய இனத்தால மல்வானுக்கு பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது. கராபோ சந்தியில் அடிக்கிற இல்லாட்டி மல்வான் டவுன்ல அடிக்கிற அவங்க தான் கசப்பு வைத்துட்டு கூடுதலாக சம்பாதிச்சு கொண்டு வர சிகரெட் ஒன்று கேட்குற இதை பெரிய அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி இது செஞ்ச காரணம் எங்களோட சமூகம் எதனாலும் குனிஞ்சு கொண்டிருக்கலாம். இந்த 3 காரணத்துக்கு தான் அரசியலுக்கு இறங்கினேன். பேரினவாதிகளால் பாதிக்கப்படப்படாது முஸ்லீம் சமூகம்.
ரெண்டாவது எங்கட ஒரு குவாலிபிகேஷன் அந்த படிச்ச புள்ளையோட கொண்டு போய் எங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல ஜொப் ஒன்றுக்கு போறதுக்கு சரியான பிரிவுத்துவம் மல்லான் நீக்கல. மூணாவது இது, அதாவது மல்வானைக்கு எந்த முஸ்லீம் ஊருக்கு போய் பாருங்க, இப்ப மல்வானோட ஒப்பிட்டு மற்ற முஸ்லீம் கிராமங்களை போய் பாருங்க, மல்வானை விட சரியான மோசமத்தோட சுடுகாடுமாயிரு. மல்வான பெஸ்ட். அதெல்லாம் அது ஒரு காரணம். அதே இப்ப நீங்க கேட்டதானே, இன்ஷா அல்லாஹ், அதாவது இந்த வீடியோவில் இப்ப மல்வான தொகுதிக்கு பொறுப்பான மந்திரி நான், உழைப்பலகை தொகுதிக்கு பொறுப்பான இவர் அவர் சேவை செஞ்சது. அதே நேரம் மல்வான தொகுதி இருக்கிற அவ்வளவு கெட்டல் இல்லை இன்ஷா அல்லாஹ். இந்த வீதியோர கடைகள், வீதியோர பிரச்சனைகள், இன்றைக்கு எங்கட ஓபிஏவால போட்ட போர்டை போலீஸால காட்டு சொல்லியிருந்தாங்க. நான் உடனே வந்து கபூர் ஜட்ஜை சந்திச்சு உடனே பிஆர்டி இன்ஜினியர் கழிச்சு நிப்பாட்டி இன்றைக்கு பிரின்சிபல் வச்சு ரிக்வஸ்ட் எழுதினேன். நாளைக்கு அது பிஆர்டி பாரம் கொடுக்குறேன். பிஆர்டியால போலீஸ் பாரம் கொடுப்பாங்க. அது ஒபிஷியலாக பட்டாச்சு. அதே நேரம் இந்த வீதியோர கடைகள் எனக்கு என்ன பொறுத்தவரை பிரச்சனை தான். மற்றது நான் எந்த நேரம் சபாவில் இருப்பா மந்திரி காட்சிக்கு நான் இதுக்கு 2 வருஷத்துக்கு முந்தைய காய்ச்ச அல்முபாரக் ஸ்கூல்ல 1100 பிள்ளைகள் படிக்கிற 2 ஸ்கூல் அந்த 1100 ஸ்கூல் பிள்ளைகளும் வெளியேறி போக்கல. வீதியோரத்துல பேமெண்ட் இல்ல. நான் சபாவையில கதைச்சிக்க இருப்பா மந்திரிக்கும் தெரியும், பவரா காட்சிக்கும் 2 போத்துக்கும் பேமெண்ட் இம்போர்ட்டட். அந்த கராபுக சந்தி 2 போத்துக்கும் பேமெண்ட் வேணும். இந்த போத்தால பழைய போஸ்ட் ஆபீஸ் கொடுத்து 2 போத்துக்கு பேமெண்ட் வேணும். தெளிவா பேசின ஒரு ஆள் தான் நான். ஆகவே இந்த வீதியோர கடைகள் எங்கெங்க இருக்கும் மல்வான தொகுதியில, அது சமூகத்துக்கும் மக்களுக்கும் பிரச்சனை ஆகிக்குன்னு சொன்னா சபாவ மூலமே இன்ஷா அல்லாஹ் அது அவ்வளவுமே ஒதுக்கி பேலன்ஸ் பண்ணி தரதுக்கு நான் சமூக சேவகர் அடிப்படையில் மல்வான தொகுதிக்கு பொறுப்பான மந்திரின் அடிப்படையில் நிச்சயமாக நான் ஒழுங்குபடுத்தி தருவதாக விடைபெறுவேன். இந்த கேள்விகள் அனைத்தும் மல்வானை மக்களிடமிருந்து வந்த கேள்விகள். அந்த வகையில் இந்த கேள்வியை கேட்ட நபருக்கு ஒரு தெளிவான ஒரு பதிலை, அவர் என்ன செய்தார், என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதை தெளிவாக விளக்கின. இந்த கேள்வியை சுமார் ஒரு 4-5 பேர் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி இருந்தார்கள். அவர்களுக்கான தெளிவு, அந்த சந்தேகம் அல்ஹம்துலில்லாஹ் சிறந்த முறையில் வழங்கினார் அன்வர் மந்திரி அவர்கள். அதே கேள்வி உங்களிடமும், அதாவது சட்டவிரோத இந்த கடைகள் அந்த பில்டிங் கடைகள் கட்டும் கொள்ள சட்டவிரோதம் ஒன்று இது ஒன்று நீதி விரோதி கொடுநகலி ஒன்று வாரம் ஒன்று அனவசர கொடுநகலி ஒன்று வாரம். நீ அனவசர கொடுநகலி என்று சொல்லி வரப்பல்ல பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இடங்களில் சில நபர்கள் வந்து அதை பிடிச்சு கொண்டு அதை பர்சனல் அவங்களோட சொந்த லாபத்துக்கு வியாபாரங்கள் பண்ணிட்டு போற வேலை வட்டியில் தான் நடக்குது. இனி அது மல்வானை பொறுத்தவரையில நிறைய இடங்கள் இருக்கிறார். இனி எங்களுக்கு சில விஷயங்கள்ல உண்மையிலேயே அந்த மந்திரி தெரியும், சில இது எங்களுக்கு தூக்கிப்படுறது வந்து இந்த எங்க மல்வான் ஏரியாவில் மல்வானுக்கு அல்லாதவோ எல்லாத்தையும் எங்களுக்கு சம்பந்தப்படாதவங்க மறைமுகமா சொல்லணும் முஸ்லீம் இல்லாதவங்க வந்து அதை செய்யப்பட கொஞ்சம் தூக்கிப்படுறாங்க. ஆனா எங்கட அவங்களுக்கு தவறு செய்யறாங்க. ஆனா சட்டம் வந்து தாருக்கும் போதும். இப்போ நாங்கள் ஒரு ரோட்டோட ஒரு நாங்கள் கடையாடி ஸ்கூல் முன்னுக்கு நாங்கள் ஒரு ஆளுக்கு அதை எடுக்க எல்லாருக்கும் எடுக்கணும். அது ஒரு ஆளுக்கு எடுக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு அந்த வாதி கோணருக்கு நாங்கள் பார்க்கணும். இதில் உங்களுக்கு ஒரு சட்டம், இன்னொரு ஆளுக்கு ஒரு சட்டம் பொது இடத்தினால அது சட்டத்தை நாங்கள் சரியாக கடமையாக முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் இல்லாதவங்களாக இருந்தாலும் ஊராக இருந்தாலும் வெளியாக இருந்தாலும் சட்டம் தான். அந்த சட்டத்தை மல்வான மக்கள் பேணினால் இந்த பிரச்சனை மிச்சம் தூரத்துக்கு வராது. என்னன்னு சொன்னா அதே மாதிரி தான் இந்த பிரச்சனை. இப்போ நான் இந்த தொகுதிக்கு இப்போ நான் உடைய தொகுதிக்கு இருந்தாலும் நான் 2004 நான் மறு ரிப்பீட் ஒரு சப்ஜெக்ட் அங்கே வாரம் ஸ்கூலுக்கு திரும்பக்குள்ள வேக்கந்த ரோடு திரும்பக்குள்ள எனக்கு தாப்ப போட்டிக்கல எனக்கு கொஞ்சம் ஊத்தல் போட்டு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்க போனதுன்னு முன் மல்வான மக்களுக்கும் தெரியும். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் மனுஷரையும் தகத்துக்கொள்ளாமல் சில ஹிக்மத்துக்கான முறையில் பாவிச்சு கொண்டு ஏதோ ஒரு முறை தாப்பையை போட்டு முடிஞ்சதுனால இன்றைக்கு அந்த தாப்பையும் கிரவுண்டு ஸ்கூல் காணியமா இல்லாட்டி இன்றைக்கு அதில் மார்க்கஸ்தனமாக மாறிக்கும். இனி அந்த விஷயங்கள்ல நம்ம அது மாதிரி விஷயங்களை கையாளக்குள்ளேயும் அதை மனுஷருக்கும் அதை மறைமுகமான முறையில செஞ்சா எந்த அளவு நல்ல. இனி அதே மாதிரி இப்ப மந்திரித்துமா சென்றாலும் மல்வானில இதே மாதிரி சட்டவிரோதமான தரம் இந்த மாதிரி இடங்கள் நிறைய நடக்க ரெடியானு. ஆனா பிந்தின போன வருஷம் 21 பிரச்சனை. அந்த பிரச்சனை நேரம் மல்வான் டவுன் என்ன நடந்தது, ராவு 10 மணிக்கு 12 மணிக்கு போற முஸ்லீம் மக்களுக்கு ரோட்ல இறங்கிலாத ஒரு நேரம். முழு பாதுகாப்போடு மல்வானி மக்கள் பயந்து கொண்டு ஊட்டுவிச்ச நேரம் 1000 பேர் கொண்டு ஒரு படை ஒன்று வந்து மல்வானில அந்த ஏதோ செய்ய வேண்டிய வேலை செய்ய வந்தாங்க. ஆனா அது வந்து சொந்த காணி இல்லாட்டும் ரோட்டோரம் இல்லாட்டும் அதுக்கு நியாயம் காணக்கூடிய ரீசன் எவ்வளவு இருந்துச்சுன்னாலும் நாங்க அதை செய்ய விடல. இங்க தேவையில்லை. அப்ப அந்த நேரம் நாங்க உதவி எடுத்ததும் இந்த சம்பந்தப்பட்ட மினிஸ்டர்மார்களோட பாதுகாப்பு படையோட அவங்களோட வந்து அவங்க மூலமா செஞ்சு அதை நாங்கள் அது மாதிரி வேலைவட்டிகள் செஞ்சு உடல்ல. ஆனா நாங்கள் டிரெக்டா இன்ஹோலா சண்டை பிடிச்சி பேசியிருந்தால் எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கிளாஷ் ஆகும். அப்ப நாங்க யோசனை பண்ணணும் அவங்களை வச்சு பிராதேசிய லேக்கமாக வச்சு இந்த ராகு வந்து ராணுவ படம் வச்சுன்னா நான் நடத்தி அழைக்கிறேன். காலையில் இறக்காடும் அல்பெடுத்துனா நான் ரோட்டை போட விட மாட்டேன். அது நான் பொறுப்பு. நீங்க எந்த இது பிரச்சனையும் யாரும் எனக்கு வரவும் வேணும்.
அது நாம் வகக்கீமுறை செல்றதுக்கு அந்த லெவலில் எங்களுக்கு அதை பாதுகாத்து தந்தாங்க. டைம் சரியா? ஒரு நிமிஷம். அப்போ அதே மாதிரி மற்ற எங்களோட மக்களும் அல்லாவுக்கும் பொதுவாக பயந்து இந்த ரெண்டு மாதிரி தவறுகளை செய்யாம, அப்போ பர்சனல் வாசிக்கு செய்யாம அல்லாவுக்கும் பயந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லாட்டி நாங்கள் அதை கைவிடுவோம். எங்களை நாங்கள் இதுக்கு துணியால மட்டுமில்ல, அரசியல் மட்டுமில்ல, ஓட்டு மட்டுமில்ல, கியாமத்தினாலையும் பதிச்சிடுவோம். அதனால இன்னமத்தோட காணி நாங்கள் ஆக்கி வெளியே போகும்படாது. மாநிலத்தில் நிறைய பிரச்சனை நாங்கள் அதை செல்றதுக்கு டைம் போதா. அந்த ரோட்டோர வீதி வந்து பொதுமக்களுக்குள்ளதே, அது எல்லாருக்கும் பொதுவானது. அதில் நாங்கள் ஒரு ஆள் வியாபாரம் பண்ண போனீங்கன்னா அவருக்கு அவரோட சேர்த்து இன்னமத்தர் சேர்ந்து 2 பேராக, நாளைக்கு 3 பேராக, அப்புறம் 4 இன்னைக்கு மார்க்கெட் ஆகுற. இப்ப மகாராஷ்டிரமா 13 ரோடு எடுத்து பாருங்க. இப்ப என்ன நடந்துக்கிறாங்க ஓரமாய்க்குற. இதுக்கு இடம் முழுவதும் ஆரம்பத்துல காரணம் எங்க ஒருத்தர் அனுதாபம் பாவமனுஷன் செய்யறது. ஆனால் தவறு. அதை விட நல்லா அவருக்கு ஒழுங்கான முறையில் ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா சதக்காவதா காத்து வரலாறு செஞ்சு கொடுத்தா தொழில் செஞ்சு வரணும், செஞ்சு வரும். இனி அதை நாங்களும் வேணும் சட்டத்திலே முறைமைக்கு எடுத்து கொடுக்கும். நன்றி இர்ஃபான் மந்திரி அவர்களே. இருவரும் மிக தெளிவான பதில்களை வழங்கினார்கள் அந்த கேள்விக்கு. தேர்தல் காலம் என்பதால் நாங்கள் இவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்களோ அவருக்காக பிரச்சாரம் செய்வதற்காக நாங்கள் ஒரு வாய்ப்பை வழங்குகிறோம். அதாவது இந்த கேள்வி, இம்முறை தேர்தலில் நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீர்கள், ஏன் மல்வானை மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? அதாவது இதை தருவது தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் எல்லாம் பிஸியாயிருந்தீர்கள். அந்த வாயில உங்களால் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு வாய்ப்பு தரத்துக்காக தான் இந்த கேள்வி உங்களுக்கு மக்களுக்கு விளங்கப்படுத்தலாம். ரஹீம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாளும் தான், அல்லாஹ்க்கு விருப்பமான நாள், அஜ்ஜுடைய முதல் பிற நல்ல நாள், வெள்ளிக்கிழமை ராவு கேட்டுக்கிற கேள்வி. நான் அதுக்கு பதில் சொல்லண்டா இப்படித்தான். அதாவது நான் இந்த முறை மல்வான தொகுதி பொறுப்பான மந்திரியின் அடிப்படையில் பல சேவைகள் செஞ்சது ஆளும் கட்சியில் இருக்கிற காலத்துல தான் செஞ்சேன். இப்ப எனக்கு ஒப்போசிட்ல இருக்கிறவரும் ஆளும் கட்சியில் இருந்த மந்திரி உண்டு, அவர் பெரும்பான்மை கட்சியில் இருக்கிறவர். இல்ல நான் ஒரு தெளிவு இருக்கிற பெரும்பான்மை கட்சியில் இருக்கிறவருக்கு தான் வேலை செய்ய அவங்க ஆட்சிக்கு வந்தார். ஆகவே இந்த முறை ஆட்சியில கடந்த எலெக்ஷன்ல ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வெற்றி பெற்றார். அந்த பீரியட்ல உண்மையிலே சரி, அந்த பீரியட்ல நான் கொஞ்சம் சைலண்ட். அதாவது ஜனாதிபதி தேர்தல் வரும்போது மக்கள் சில முடிவுகள் எடுக்கிறாங்க. மல்வானையில் எனக்கு அமோகமான வெற்றியை தந்தும் ஜனாதிபதி தேர்தல் வரும்போது மக்கள் சில முடிவுகள் எடுத்திருந்தாங்க. நான் கொஞ்சம் சைலண்டா. அந்த நாள் 16ஆம் தேதி நான் சொன்னேன், 16ஆம் தேதி மட்டும் மக்கள் நீங்க நடத்த போத பார்த்துட்டு போவீங்க, 17ஆம் தேதி நான் இன்ஷால்லா என்ன பார்ப்பீங்க. அதே நடந்துச்சு. அதே நேரம் இப்ப ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வெற்றினாரு. அதுக்கு பிறகு இப்ப வரப்போறது இந்த கட்சின்னு சொல்லி நல்லா தெளிவா தெரியும், போட்டு கட்சி தான் வெத்த போறது தெளிவா தெரியும். ஆகவே நான் போட்டு கட்சியில பிரதிநிதித்துவப்படுத்துற பிரசன்ன ரணதுங்க கம்பா டிஸ்ட்ரிக்ட் தலைவர், கம்பா டிஸ்ட்ரிக்ட் தலைவர் 14ஆம் நம்பர் துலிப் விஜயசேகர எங்கட சீட் ஆர்கனைசர். அவரோட நான் நிச்சயம் காலம் 20 வருஷத்துக்கு மேல தொடர்புள்ளவர். அவரோட நம்பர் 4 பிரசன்ன ரணவீர. அவர் எங்கட கலனி தொகுதியை சேர்ந்தவர். அவர் உண்மையில் அவரும் ஒரு நல்ல ஒரு மனிதன், சிறிய இடத்திலிருந்து வந்தவர். அவர்கிட்ட கூட நான் கேட்டேன், கடந்த இர்ஃபான் மந்திரி சொன்ன மாதிரி கடந்த 21ஆம் தேதி பிரகாரையில பிறகு மல்வானிய எந்த வகையில தாக்கலுமோ தாக்கத்தான் பார்த்தாங்க. அப்ப அந்த கட்டத்துல எங்கட சமூகத்தில் ஜிகனுக்கு அடிச்சது, மினிமம் அடிச்சது, காலில் அடிச்சது எல்லாத்திலையும் மக்களுக்கு எந்த வழக்கும் இல்லை. நாங்க மல்வான மந்திரி, நான் பொதுவா தான் பேசுறேன், நாங்க ஒரு முஸ்லீம் மந்திரிமா. எங்கட நோக்கம் எங்கட மல்வானுக்கு அடிபடப்படாது. அதுக்கு நாங்க என்ன செய்யும்? இந்த கட்டத்துல எங்களை பெரிய தக்கியால் ஒரு மசூரா பண்ணப்போது இர்ஃபான் மீது எல்லாரும் இருந்து இர்ஃபான் ஒரு செய்தி செய்ய, நான் ஒரு செய்தி செய்யணும். கனே போலைக்கு இந்த முறை மல்வான் டவுனுக்கு வந்தா பேலன்ஸ் பண்ணி அப்ப இர்ஃபான் சில விஷயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரும் சில வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லி நான் சொல்லி இந்த டைம் அவரோட 30 மந்திரிக்கு 30 தொகுதியில மந்திரி இன்றைக்கு மல்வான டிஃபென்ஸை விட லேசா காப்பாத்தையில் மல்வானே. அந்த கட்டத்தில் கனே போல நான் மல்வான் டவுனுக்கு அலப்பிச்சு நான் அந்த கட்சியில பிரதிநிதித்துவம் இல்லை அமைத்து அலப்பிச்சு பேலன்ஸ் பண்ணி தக்கியாக்கு வந்து லாபராஜுக்கு வந்து அவர் 30 மந்திரியும் எடுத்துக்கொண்டு துவேஷமான மந்திரி எடுத்துக்கொண்டு அவர் போகணும் பிக் பண்ணுவோம். அந்த கட்டத்தில் மல்வான் டவுன் லீக் போல அவருக்கு 2-3 கோல் வந்து மல்வான லீக்கிறாங்க, ஓனா மல்வான தான் லீக்கிறாங்க. அப்ப சில துவேஷமான மந்திரிமாருக்கு கோல் பண்ணி செல்ல தங்களை டெப்பாங்க. காரணம் நாங்க அன்றைக்கு சமூகத்தை பாதுகாத்தாச்சு. எங்களுக்கு ஏலும் இர்ஃபானுக்கோ எனக்கோ ஏலும் மல்வான சமூகத்துக்கு அடிபடாம அன்றைக்கு அடிபடாம எங்க சொத்துக்களை பாதுகாத்ததுதான் எங்களோட தெளிவான அரசியல். அதுக்காக நாங்க எங்களோட முழு டைமே ஒதுக்கணும். இதுதான் அரசியல் ஆகிக்கும். அதே நேரம் இந்த போட்டு கட்சி இப்ப இன்னைக்கு பிரசங்க அணைகிற சென்ன மட்ட தந்த தாகத்தீரது அன்வர் ஜாதிவாதி அவசுவனம் மல்வான அந்தியர் என்ன மல்வானு தந்த தாகத்தாங்க. அதுக்கு தான் நான் சமூக சேவை டிஸ்ட்ரிக்ட் தலைவர் சொல்லிக்கிறேன், நான் வேண்டிய வேலை செஞ்சு தரேன்னு சொல்லி. அதே நேரம் எங்கட சீட் ஆர்கனைசர் துலிப் விஜயசேகர அவர் சொல்லிக்காரு, இன்ஷால்லா நான் தொம்பையும் ஜீகமே நான் பிரதிநிதித்துவப்படுத்து. நாங்க என்ன அந்நிய சமூகத்தோடு இருக்கிறவங்க எங்களுக்கு தனித்துவமா போய்த்து ஒரு நாள் முன்பு சாதிக்கலாம்.
எங்க சிறுபான்மை கட்சியில போய் ஒன்றும் சாதிக்கல. பெரும்பான்மை கட்சியில இருந்து கொண்டு நாங்க எங்க வலிவு நிலவிருக்கோ அந்த நிலவில் வச்சு நாங்க எங்களோட விஷயங்களை சாதிச்சு கொண்டு போறதுதான் எங்களோட அரசியல்ல சாணிக்கத்துவம். அதைத்தான் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறத நான் தெளிவா சொல்றேன். அதே நேரம் இந்த கோட்டு கட்சி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 10 வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்குமே நான் எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் சமூக சேவை சம்பூர்ணமா செய்யணும் நோக்கத்தோட நான் கோட்டு கட்சிக்கு இந்த முறை ஆதரிக்கிறேன் நான் விரும்புகிறதாகவும், கோட்டு கட்சிக்கு மல்வான மக்கள் அனைவரும் இந்த முறை ஏனேட்ட அந்த 100ஆண்டு விழா ஒன்று இருப்பதால் முபாரக்கிட அந்த பெட்டியை கொஞ்சம் சம்பூர்ணப்படுத்தி தருமாறு நான் தாழ்மையை கேட்டுக்கொள்றது. சமூக சேவை செய்கிற நோக்கமே. அதோட இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்லி முடிச்சு கொள்றேன். 3 மந்திரிக்கு வேலை செய்யறேன். எங்களுக்கும் 21 மந்திரிக்கும் வேலை செய்யலும். பல நோக்கங்களை வச்சு செயல்படுறேன்டா. நாங்க 3 மந்திரிக்கு வேலை செய்யற சமூக சேவை செய்யறதுக்காக என்றதை ஆணித்தரமான சொல்லி விடைபெறுகிறேன். பொழுது எங்களது அல் இஹ்சான் வானொலியுடன் சுமார் 207 பேர் இணைந்து இருக்கிறார்கள். உங்கள் அபேசகரின் பெயரையும் இலக்கத்தையும் தெளிவாக குறிப்பிட்டால் நல்லது. துலிப் விஜயசேகர எங்கட தேகம தொகுதி உறுப்பினர் துலிப் விஜயசேகர, அவர் நம்பர் 4 போட்டு 4. 2வது எங்கள் டிஸ்ட்ரிக்ட் தலைவர் பிரசன்ன ரணதுங்க, அவர் நம்பர் 14 போட்டுல. மற்றது 3வது நான் ஆதரிக்கிற காரணம் அந்த காரணத்தை நான் இப்ப உங்கள்கிட்ட நேரத்தோட விளங்கப்படுத்தினேன். எங்கட சமூகம் எந்த விதிலையும் பாதிக்கப்படப்படாது என்ற நோக்கத்தோட அவர் நம்பர் 15 பிரசன்ன ரணவீரர் என்றதை நாம் நன்றி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்சிகளுக்கும் கட்டாயம் இதே போன்ற வாய்ப்பு வழங்கப்படும். அதாவது அடுத்த அமைச்சர்களுக்கும் அடுத்த கட்சியின் அமைச்சர்களுக்கும் இதே போன்ற கட்டாயம் அவர்கள் இலக்கத்தை கூறி வாக்கு ஏன் அளிக்க வேண்டும் என்ற காரணத்தை எமது வானொலியூடாக மல்வானை மக்களுக்கு தெளிவுபடுத்த வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல இர்ஃபான் மந்திரி அவர்கள் அதே கேள்வி உங்களிடம் உங்களுக்கான வாய்ப்பு. இந்த இம்முறையும் தொடர்ச்சியாகவும் நான் ஐக்கிய தேசிய கட்சிக்காகத்தான் பாடுபடுகிறேன். ஏனென்றால் முஸ்லிம்கள் அநேகமாக ஐக்கிய தேசிய கட்சியோட இணைந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அண்ணன் மந்திரித்துமா சொன்ன மாதிரி பொகட்டோட முஸ்லிம்கள்ட்ட ஒரு கோபம் இல்லை. கட்சி ஜனாதிபதித்துவத்தோட முஸ்லிம் மக்கள் நாங்களும் கோபம் இல்லை, நாங்களும் ஆதரிக்கிறோம். ஆனால் இலங்கையில முஸ்லிம்கள் ஏன் பொகட்டு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதுனால தெற்க தெளிவாக வந்து விளங்குது. ஏன் என்ற பிரச்சனைனால முஸ்லிம்கள் நிறைய பேர் ஐக்கிய தேசிய கட்சி ஜாதி பேதம் இனம் இல்லாம சமத்துவமா எல்லா இனங்களுக்கும் சம இடத்தை கொடுத்திருக்கிறதுனால தான் முஸ்லீம்கள் பெரும்பான்மை நான் நினைக்கிறேன் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்திருக்கிறது. ஏன்னு சொன்னால் பொறுத்துவை பொறுத்தவரையில கட்சி தலைமைத்துவம் எப்படி இருந்தாலும் கட்சியில் உள்ள சில பிரதிநிதிகள் சில மினிஸ்டர்மார்களோ கட்சி ஆதரவாளர்களோ முஸ்லீம்கள் சிறுபான்மைகளுக்கு சில அநியாயங்களோ சில தவறுகளோ சில ஏதோ ஒரு முறையில் எஃபெக்ட் ஆனதை செய்யும் போதோ பேசும் போதோ கதைக்கும் போதோ ஏன் தலைமத்துவம் அமைதியா இருக்கிறதா பிரச்சனை. அந்த அமைதி இல்லாட்டி சில நேரம் நாங்கள் முன்னே போட்டு இருக்கலாம். சில நேரம் நாம் இந்த கட்சி ஆதரவாளர்கள பேர் நான் செல்ல தேவையில்லை இலங்கையிலும் தெரியுமாய்க்கு. ஆனால் நாங்கள் போட்டு கட்சியோட கோபம் இல்லை, தலைமத்துவ கோபம் இல்லை, போட்டுட கோபம் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் மனதில் அது ஒரு இதா பதிஞ்சிருக்கிற காரணம் அந்த வெறுப்பு தான். இன்னும் அந்த நிலைமையில இருக்கிறதுனால தான் தொடர்ந்தும் இந்த இன்ஷா அல்லாஹ் ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாம் வேலை செய்கிறோம். ஒன்று முதலாவது இன்ஷா அல்லாஹ் பேகம முன்னாள் இந்த பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தொகுதி அமைப்பாளர் இருந்தார். இப்போ கல்வி சங்கவிதாயக்க இருக்கிறார் ருவான் விஜயவர்தன். ருவான் விஜயவர்தன் சாருக்கு கட்டாயம் நாங்கள் வாக்களிக்கணும். அண்டை 21ஆம் தேதி மல்வானை மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் பாதுகாப்புகள் சேதங்கள் ஒன்றுமே நடக்காம என்னோட இணைந்திருந்து தர வேண்டிய பாதுகாப்பு எல்லாம் அந்த லெவலில் தந்தாங்க. ஏன்னா ரகசியமான ஒத்துக்கள் எங்களுக்கு கிடைச்சது மல்வானைக்கு தாக்குறதுக்கும் மல்வானையில் உள்ள சில நிறைய சம்பந்தமான இன்சிடென்ட்கள் இருந்ததுனால இந்த சப்ஜெக்ட் நான் பேச விரும்பல. சில நேரம் இதை நாங்கள் என்ன பேசினா நானும் FCIDக்கு போவோம். அதனால அந்த மாதிரி நிலைமையில் இருந்த போதிலும் கூட அந்த பாதுகாப்பை தெளிவாக தந்து மூணு இலங்கையிலேயும் முஸ்லீம்கள் ஏரியாவில் சில பிரச்சனை வந்தாலும் மல்வானை பாதுகாப்பு தந்தாங்க. அல்லாம ரெண்டாவது அவரோட ஹெல்ப் நிறைய கிடைச்சது. அதுக்கு அப்பாற்பட்ட 15 வருஷமான சேவை ருவான் விஜயவர்தன் மினிஸ்டர் மல்வானை செஞ்சாங்க. அதே தான் அந்த ருவான் விஜயவர்தன் போன வருஷத்துக்கு முந்தைய செஞ்ச ஜாபால் ஆண்டுல இந்த அல்முபாரக் ஸ்கூலுக்கு 8 கோடி பில்லியன் 3 பில்லியன் கம்ப்ளீட் பண்ணி அல்முபாரக் ஸ்கூலுக்கு 8 பில்லியன் இந்த கம்ப்ளீட் பண்ணி அது இந்த நாங்கள் பேசுற பில்டினுக்கு தானே இந்த பில்டின் அஹதியா இந்த அஹதியா பில்டினுக்கு அதுக்கு 2 வருஷத்துக்கு போது இந்த புட்டுகம் ஹஜாது அதுகள் எல்லாம் இந்த கொடுத்து அதே மாதிரி ருவான் விஜயவர்தன் மல்வானை மக்களுக்கு 100க்கு மேற்பட்ட மக்களுக்கு
சமூர்த்தி இந்த போன 4 வருஷத்துல சேவையில் அவர் சேர்ந்து அது இல்லாம எத்தனை பேர் ஒரு நபருக்கு 3 லட்சம் ரூபாய் மேனி ஆக எளிய வலிய குடும்பங்கள் நிறைய ஊழியர்களுக்கு ரிஃபண்டபிள் எல்லாம் கெட்ட தேவையில்லை 3 லட்சம் ரூபாய் சல்லி கொடுத்து அது மாதிரி ஒரு 15-20 வீட்டுக்கு நாங்கள் மல்வாங்க அது கொடுத்த சேவை செஞ்சு அதே மாதிரி ரோட்டுகளும் செஞ்சாங்க மற்ற வேலை வாட்டி நிறைய செய்யறதுக்கு அதனால அது ஒன்று. 2வது நாள் ஷாஃபிரைன் எங்களுக்கு ஒரு கட்டாயம் முஸ்லீம் பிரதித்துவம் கொண்டு கம்பாடி டிஸ்ட்ரிக்ட்ல தந்திக்குது லேசான முறையில் இந்த பேரம் வெட்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. எந்த கட்சியில போனாலும் இந்த பேரம் பிரதிநிதித்துவம் கொண்டு எடுக்க வேண்டிய ஒரு நேரம் சிச்சுவேஷன் ஷாஃபிரைன் வந்து நீ அவர் 17ஆம் நம்பர்ல இந்த போட்டிடுறாரு. ரூபாய் விஜயவர்தன 13ல இப்ப பேகமிக்கு தொகுதிக்கு புதிய அமைப்பாளர் போட்டிக்காரு தனவர்தன குருகே நாங்கள் கட்டாயம் தனவர்தன குருகேக்கு நாங்கள் வீடு செய்யணும். ஏன்னா அவர் தான் இப்ப தொகுதி அமைப்பார் அவர் நம்பர் 14. ஏனென்றா நாங்க எலெக்ஷன் போடணும் எங்களுக்கு நெருங்கினவங்க எங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க எங்களுக்கு ஒரு வேலை மல்வானுக்கோ எங்கள் ஊருக்கோ எங்கள் சமூகத்துக்கோ வேலை வாங்கக்கூடியவங்க அது மாதிரி அதெல்லாம் அதுக்கு சில ஆட்கள் அப்பாற்பட்ட கேண்டிடேட் மாதிரி வந்து கொண்டு எலெக்ஷன் எனக்கு புட்டு மாறி இதையும் கொடுத்துட்டு எலெக்ஷன் எடுத்துட்டு போவாங்க. ஆனா 4 வருஷத்துக்கு எந்த கட்சியிலும் சரி அந்த சங்கிதாக்கிட்ட தான் நாங்க வேலை செய்யணும். அது பிறகு அந்த அவங்க என்ன செஞ்சாலும் வேலை உடனே தர இந்த ஒரு 10,000 ரூபாய் செய்வாங்க. சிறந்த தெளிவை வழங்கினார். ஒரு மாற்றத்துக்காக இர்ஃபான் மந்திரியிடம் இன்னொரு கேள்வி. மல்வான டேட்டா லேப் என்ற ஒரு நிறுவனம் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளை அடிப்படையாக வைத்து ஒரு ரிசர்ச் செய்திருந்தார்கள். அதன்படி புகட்டுவ தவிர்ந்த அடுத்த அனைத்து கட்சிகளுக்கும் கம்பா மாவட்டத்தில் 6 ஆசனங்கள் தான் கிடைக்கும். இந்த முடிவு வந்தது ஜனாதிபதி தேர்தலில் வந்த முடிவை தான் இந்த டேட்டா இந்த ரிசர்ச்சை செய்துள்ளார்கள். 6 ஆசனங்கள் கிடைக்கும் புகட்டுவ தவிர்ந்த கட்சிகளுக்கு. உங்களில் ஐக்கிய தேசிய கட்சி சமன் ஜனபலவேகி இரண்டாக இணைந்திருக்கிறது தெரியும். இந்த 6 அப்படி ஜனாதிபதி தேர்தலை போன்றே வாக்குகள் அமைந்தால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எத்தனை சீட்கள் கிடைக்கும் அப்படி சம்பந்தமான ஒரு நான் உண்மையிலே ஜிதாக்கார் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. கம்பா மாவட்டத்தின் வாக்குகளை வைத்து ஒரு முஸ்லிம் பிரதிநிதியால் வர முடியாது என்ற ஒரு தெளிவாக அந்த வாட்ஸ்அப்பில் அதிகம் பேசப்படுகிறது. அதுக்கும் மக்களுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். நீங்க இப்ப கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு ஒரு சமீக்ஷன் எடுத்து வந்த ஒரு ஆள் ஒரு நிறுவனங்கள் சமீக்ஷனை பத்தி என்னட்டே 4-5 சமீக்ஷன் சந்திக்குது. எங்கிட்டே நிறுவனங்கள் நிறைய சமீக்ஷன் அதே ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சமீக்ஷன் இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு வர சமீக்ஷன் இல்லை. நிறைய போட்டுக்கு ஆதரவு அளித்து இந்த முஸ்லீம் அல்லாத மக்கள் நாங்க சொல்ல வர முஸ்லீம் அல்லாத மக்கள் இந்த மாதிரி வாக்களிக்கிறல்ல அவங்களுக்கு அந்த கட்சி அழுத்தன்ற இந்த ரிசர்ச்ல எங்களுக்கு ரிசல்ட் வந்துக்குது. அதனால பெரும்பான்மை இந்த பண்ண அரசாங்கம் கேள்வி அதே முடிவு வந்தால் 6 ஆசனங்கள் ஐக்கிய தேசிக்கு அடுத்த கட்சிகளுக்கு வந்தால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எத்தனை ஆசனங்கள் கிடைக்கும்? சமாகி ஜன பலவேகைக்கு எத்தனை நீங்கள் சரி நல்ல சமாகி ஜன பலவேகையும் யூஎம்பியும் 2 கேட்டு வர மினிஸ்டர்மாரு இந்த எலெக்ஷனுக்கு போற ஆட்சி அமைப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் வர போறது போட்டு இல்ல சமூக ஜனவேலை பேக சிறுபான்மை கட்சி எக்ஸ்ட்ரா ஜாத்திக பார்ட்டியில் பிரதிநிதித்துவங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க. அது எந்த எலெக்ஷன் 2 போகுது. ஒன்று மக்களால் எலெக்ஷன் செய்வாங்க, அதுக்கு போற மந்திரிமாருக்கு ஒரு எலெக்ஷன் நடக்கும். அப்படி சேராம செஞ்ச ஆட்சி இல்ல. எந்த எலெக்ஷனுக்கு போறோம் மந்திரிமாரை கோஆர்டினேட் பண்ணி 113 எடுத்து ஆட்சி செய்வாங்க. அதே அந்த சிச்சுவேஷன்ல இப்ப நாட்டிலேயே விட போன 4 வருஷத்துக்கும் இந்த 6 மாசத்திலேயும் டிஃபரன்ஸ் மக்களுக்கு நிறைய இப்ப மக்கள் மத்தியில் நிறைய ஃபெடப் இருக்கிறாங்க. இந்த படம் இந்த போன ஜனாதிபதி எலெக்ஷன் நாங்க கொடுத்து மூடியானோம் அந்த மாதிரி கட்டாதான் நாங்க சில ஆட்கள் எங்களுக்கு சொல்றாங்க நாங்க வாக்கே அளிக்க மாட்டோம்னு சொல்லி கட்சிக்கு நாங்க வாக்கு அளிக்க மாட்டோம். எங்களுக்கு கொடுத்து வேலை நாங்க மற்ற கட்சி கொடுக்குறோம் இல்ல, அந்த கட்சிகளுக்கு வாக்கு கொடுத்து வேலையும் இல்லை. எங்களோட இந்த அன்றாண்டு வாழ்க்கை செலவே அந்த 4 வருஷம் 0ல வச்சிருந்து ஒரு பெர்சன்டேஜ் கூட கூட்டாம 4 வருஷம் அந்த அரசாங்கம் நாங்க அதையும் விட்டுட்டு வெளிநாட்டிலையும் இருந்து வந்து ஓட் போட்டு நாங்க கட்சி எடுத்து கொடுத்து தான் போனோம் சொல்லி இப்ப அந்த 4 லட்சம் 5 லட்சம் இருந்த வரமாட்டாங்க. அப்ப நாங்க எப்படி சொல்ற கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல மத்த கட்சி எல்லாரும் சேர்ந்து 6 தான் எடுக்கிறோம்னு சொல்லி எலெக்ஷனுக்கு போறது எடுத்த கட்சியில சேர்ந்து வாக்கு இந்த படம் தான் நிச்சயமா கம்பா டிஸ்ட்ரிக்ட் ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவம் போறதை பத்தி நான் உறுதியாக சொல்லி ஷாஃபிரை மந்திரி இந்த பணம் தான் கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல முஸ்லீம் ஒரு பிரதிநிதித்துவத்தை போறது இதுதான் சந்தர்ப்பம். இதை விட்டா இன்னும் 25-30 வருஷத்துக்கும் எடுக்கவும் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. நேர்களின் அந்த கேள்விக்கு விளக்கமான ஒரு பதிலை தந்தார் இர்ஃபான் மந்திரி அவர்கள். இப்பொழுது எமது இணையவானவர்களோட ஊடாக 203 பேர் நேர்கள் இணைந்து கொண்டுள்ளார்கள். அதே போல மக்களிடமிருந்து வந்த இன்னொரு கேள்விதான், அதனை நான் அன்வர் மந்திரி அவர்களிடம் கேட்பது பொருத்தமாக இருக்கும். இது எங்களுக்கு டெக்ஸாவை அனுப்பியிருந்தார்கள்.
அதை அப்படியே நான் வாசிக்கிறேன். போட்டுவ கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சி முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்ற நம்பிக்கை தான் அதிகம். இது உண்மையா? இது பற்றிய உங்கள் கருத்து? அதாவது போட்டு கட்சி முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி என்று சொல்லி செல்றது எதிர்கட்சிகள். அதுதான் உண்மை. என்ன கேட்டா அந்த காலத்திலிருந்து யூபி அரசாங்கத்தில் நான் போது தாக்கி பேசல, சிறுபான்மை பாதிக்கப்பட்டது யூபி அரசாங்கத்தில் தான். 83 கலவரம், அதுக்கு பிறகு வந்த எல்லா கலவரங்களும், யாழ்ப்பாணத்தில் வந்த கலவரத்தில். ஆகவே மஹிந்த ராஜபக்ச ஜனவரி 8ஆம் தேதி 2015 தோக்கிறதுக்கு முத காரணம் தர்கா டவுன்ல அடிச்சது ஒன்றுதான். தர்கா டவுன்ல கிளியரா செஞ்சு கொடுத்து யாழ்ப்பாண அரசாங்கத்தில் திகனுக்கு அடிச்சு, திகனிலிருந்து காலியில் அடிச்சு, அழுத்தமையில் அடிச்சு எத்தனையோ, அதாவது நிறைய பாதிப்பு நடக்குது. ஆனா இர்ஃபான் மந்திரி சொன்ன மாதிரி முஸ்லீம்கள் எது நேரம் ஒரு பக்கத்தை பிடிச்சுக்கொண்டு, நான் சொல்றேன் முஸ்லீம்கள் ஒரு பக்கத்தை பிடிக்க தேவையில்லை. பெரும்பான்மை கட்சிண்டா நாங்க முஸ்லீம்கள் 2 பக்கத்துக்கும் கொடுங்க. முஸ்லீம் சமூகம் இருக்கணும் எந்த நேரம் பேலன்ஸ்ல. முஸ்லீம் சமூகம் என்ன தெரியுமா, இந்த யூபி கட்சியை பிடிச்சுக்கொண்டு யூபி கட்சியில பின்னால் இருந்து கொண்டு யூபி கட்சியை ஆதரிக்கிறேன். அதனால வார விளைவு தான் பெரும்பான்மை கட்சி மற்ற கட்சி வந்த டைமுக்கு வர. அதே நேரம் நான் சொல்றேன், இப்ப திகனையில் அடிச்சது, திகனையில் 7 நாளா தொடர்ந்து அடிப்பாடு. டர்காட்டோவில் ஒரு நாள் தான் அடிச்சது. அதுக்கு பிறகு மினிமம் கொடையில் அடிச்சது, காலியில் அடிச்சது, அப்படி ஒரு 7 கடை செல்லலாம். அம்பாரில் அடிச்சது எல்லாம் நிற்குது. அதனால மல்வானில் அடிக்கிற பாதுகாக்கப்பட்டதுக்கு நாங்க 3 பேர் நிற்கிறோம். நான் அதை அசல் மந்திரியை மறக்கக்கூடாத விஷயத்துல அதே தான் நாங்கள் எங்கட மல்வானை காப்பாற்றிக் கொண்டோம். நான் செல்ல வர்றது கேட்டா போட்டு கட்சி துவேச கட்சியில் செல்றது உண்மையில நாங்க தான் எங்கட எதிர்கட்சிகள். ஆகவே நான் சொல்றேன் போட்டு கட்சிக்கு மேல அந்த இது இல்லாம நான் இன்றைக்கு மல்வான மக்களுக்கு ஒரு புத்தி கட்சி கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப நான் மல்வான முஸ்லீம்களுக்கு செல்வதும் கம்பா டிஸ்ட்ரிக்ட் முஸ்லீம்களுக்கு செல்வது ஒரே சம்பவம். இது லாஸ்ட் பஸ், முஸ்லீம்கள லாஸ்ட் பஸ். இதுல நாங்க ஏறிக்கொள்வோம். இதே மிஸ் பண்ணினா நாங்க இந்த மாதிரி பிஸி, நாங்க இந்த மாதிரி முஸ்லீம் பிரதிநிதி தேடப்படாது. அது எங்களுக்கு அநியாயம். பெரும்பான்மை கட்சி ஆகவே வெற்ற போற கட்சி எல்லாருக்கும் தெளிவா தெரியும். கணிப்பு ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு போறது, அதுக்கு போற இப்ப முஸ்லீம்கள் போன எலெக்ஷனுக்கு உண்மையில ஜனாதிபதி தேர்தலில் கொடுத்த சஜித் பிரேமதாசன் இந்த மாதிரி அது தெளிவா மாறுகிறது. நான் மல்வான மக்களுக்கு, புத்திஜீவிகளுக்கும், மல்வான மக்கள் வாக்காளர்களுக்கும், மல்வான உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு தாழ்மையா ஒரு வேண்டுகோள் இருக்கு. நாங்க எங்க ஸ்கூல்ல மையமா வச்சுதான் நாங்க அரசியல் செய்யறோம். எங்க ஸ்கூலுக்கு நிறைய விஷயம் செய்யும், எங்க ஊருக்கு நிறைய விஷயம் செய்யும். எங்க ஸ்கூல்ல நூற்றாண்டு வருது, 22வது நூற்றாண்டு வருது 2022. ஆகவே நாங்க ஜனாதிபதியோ பிரதமரையோ யாரையோ எங்களோட நூற்றாண்டு விழாக்கு கொண்டு வரணும்னு ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் எங்களோட புத்திஜீவிகள், எங்களோட ஊரில் உள்ள அனைத்து தனவந்தர்கள். நான் சொல்லல இதுக்கு போற பின்னால வார ஆட்சி காலத்துல நீங்க வேண்டிய கட்சிக்கு இன்ஷா அல்லாஹ் வாக்களிங்க, பெரும்பான்மை கட்சிக்கு. அது சிறுபான்மை கட்சி சொல்லல. இந்த சந்தர்ப்பத்தில் மல்வானில் இருக்கிற புத்திஜீவிகள், மல்வானில் உள்ள அந்த மற்ற நிறுவனங்கள், மல்வானில் உள்ள எஸ்டிசி, ஓபிஏ, பள்ளி, மத எல்லா விஷயங்கள் அனைத்து மக்களும் ஒரு விஷயம் தெளிவாக இந்த பணம் நாங்க எங்க நூற்றாண்டு விழாவை அழகா கொண்டாடணும் கொண்டு நீயே தீக்கிறேன்டா எல்லாருக்கும். இந்த போட்டு கட்சிக்கு ஆதரிச்சு கட்டாயம் வாக்கு தருமாறு. மற்றது நீங்க இப்ப கேட்டதோட போட்டு கட்சியில துவேசம் இருக்கேன்னு சொன்னா 83 கலவரத்திலிருந்து எடுத்து பாருங்க. சிறுபான்மைக்கு அடி வாங்கினது யூபி அரசாங்கத்துல தான். சரியா? அது தெளிவா பெரிய ஒரு வரலாறு தரலாம். பெரும்பான்மை அதாவது இதுல நடப்பது கேட்டா முஸ்லீம்கள் போட்டு கட்சியில இல்ல, ஸ்ரீலங்கா ராஜபக்ச கட்சியில இல்ல, மல்வானில அது தொடர்ந்து வந்த வரலாறு. என்னட்டு 60 வருஷமா மல்வானில யூபி தான் பெற்றுறாரு. 2 எலெக்ஷனுக்கு 2018 தான் அது மாற்றப்பட்ட. அது நாங்க செஞ்ச சேவைகளும் மக்களோட நடந்து கொண்ட முறை. இப்ப நான் சொல்றேன் 2013 2022 எங்கட இந்த ஸ்கூல் ப்ரோக்ராம அழகான முறை செய்யணும்டா எல்லாத்தையும் மறந்து மக்கள் அனைவர்களும் நான் தகவலாகவும் அறிவிப்பாகவும் தாழ்மையான வேண்டுகோளாக கேட்டுக்கொள்றேன். நிச்சயமா எல்லாரும் இந்த முறை போட்டு கட்சிக்கு வாக்களிச்சு சிறப்பான முறையில, அதே நேரம் நான் சொல்லல இந்த பீரியட்ல போட்டு கட்சி கொடுத்துட்டு இப்பயோ ஒரு காலத்துல ஜோம்பியில பலம் கொண்டு பவரா வருவது அப்ப நீங்க கொடுங்க, நான் மாணவன். இந்த முறை கட்டாயம் எல்லாரும் தெளிவாக, நான் அரசியல் பேசுறது சமூகத்துக்காக, எங்கட சமூகம் எந்த வகையில காப்பாற்றப்படும். ஆகவே போட்டு கட்சிக்கு வாக்களிச்சு எல்லாரும் மல்வான முஸ்லிம் சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹு அன்வர் மந்திரி அவர்களே, ஒரு சிறந்த, அதாவது இந்த கேள்விதான் அதிகமாக எங்களது நேர்களிடம் வந்த கேள்வி. அதுக்கான ஒரு தெளிவான பதிலை வழங்கினார் அன்வர் மந்திரி அவர்கள். அவரிடம் இன்னொரு கேள்வி, எனது நேர்களிடம் அதிகமாக வந்த ஒரு கேள்விதான், 3ஆம் கட்டமாக 5000 ரூபாய் வழங்குவதாக வாக்களிக்கப்பட்டு பலர் சமுர்த்தி வங்கியில் கணக்கும் திறந்து விட்டனர். அந்த 3ஆம் கட்ட 5000 ரூபாய் பற்றி உங்களால் ஏதும் கூற முடியுமான ஒரு ரெக்வெஸ்ட் கேள்வியா தான் கேட்டுள்ளார்கள். உங்களால் முடிந்தால் சில நேர்கள் சார்பாக நேர்களிடம் வந்த கேள்வி. 2 கட்டங்களுக்கு உண்மையில
இன்னும் பல நேர்கள் இன்னும் கேள்வி அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். எங்களுக்கு நேர வரையறை காரணமாக அதாவது உண்மையில தொகுதி பொறுப்பான மந்திரிமார் மூலம் தான் அந்த ரெண்டு கட்ட சல்லியை கொடுப்பட்டு அதுல இர்ஃபான் மந்திரி அவரோட போக்கில் இருந்து நீதான் அந்த அந்நிய மந்திரியோட கொஞ்சம் மோதி முருகி அவர் சேவை செஞ்சார். அதே நேரம் மல்வானைக்கு வந்தது 150-100 பேருக்கு கொடுத்துட்டு போறதுக்கு தான் வந்து ஏட்டா பாஸ்மார் மேசன் பாஸ்மார் அப்படி வடு பாஸ்மார் மாதிரி கொடுக்க வந்ததை தான் நாங்கள் எடுத்து வெல்ஃபேர்கள் மூலம் மல்வானில் அனைத்து அதாவது கொரோனால பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் கொடுத்துக்கூடிய ஏற்பாடு செஞ்சு. இந்த 3ஆம் கட்ட விஷயம் உண்மையில இந்த சமுர்த்தி மூலம் புக்ஸ் வச்சு புக் மூலம் கொடுக்குற பிளான் வந்து அவங்களுக்கு அதனால தான் அந்த அக்கௌண்ட்டை பிறப்ப சொல்லிக்கிறாங்க. அதோட உண்மை விளைவுகளை இன்ஷால்லா இதுக்கு பிறகு தான் அறிஞ்சு கொள்ளலாம். எலெக்ஷன் சுற்றி அதை சொல்லிக் கொள்ளலாது. ஆனால் அதை ஒஃபீஷியலாக தான் செய்வாங்க. அதை பாதிக்கப்பட்ட நேரத்தில் அந்த 5000 ரூபா கொடுக்குற விஷயத்தில் நான் அதை பிரித்து பேசல. எங்கட நான் ஓப்பனாக கேட்கிறேன். அவர் ஒரு பெரும்பான்மை கட்சியில் உள்ள அவர் ஒரு ஏரியாவில் அவர் மோதி கொண்டு செஞ்சேன். நான் அழகா கொஞ்சம் பாரம் கொடுத்து பேலன்ஸ் பண்ணி செஞ்சேன். சல்லி விஷயத்தில் கையடிக்கிறது கொஞ்சம் பின்னுக்கு. அதே நேரம் அவரும் அவரோட மக்களுக்கு எல்லாரும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு அவரும் செஞ்சேன், நானும் செஞ்சேன். இன்ஷால்லா 3ஆம் கட்ட விளைவு இன்ஷால்லா 3ஆம் கட்ட சல்லி எலெக்ஷனுக்கு பிறகு கொடுக்குற கதையை ஒன்று இருக்கி அது உண்மை போய் சரியா தெரியாது. நான் தெளிவா செஞ்சுக்கேன். நேர்கள் பலரின் சந்தேகம் அந்த 5000 ரூபாய் கொடுப்பது தொடர்பான அந்த சந்தேகம் தீர்க்கப்பட்டிருக்கும். பலர் கேள்வியாக கேட்டிருந்தால் அதனால் தான் அன்வர் மந்திரி அவர்கள் உண்மையிலே தெளிவான ஒரு பதிலை சென்ற முறை பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்ட உசைன் கரீம் அவர்கள் பிரத்யேகமாக ஒரு கேள்வி அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த கேள்வி இருவருக்கும் பொதுவான ஒரு கேள்வி. இருவருக்கும் 4 நிமிடங்கள் இதற்கு பதிலளிக்க 4 நிமிடம் அல்லது 3 நிமிடங்கள் இந்த நேரமும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த கேள்வியை ஒளிபரப்புவார் எமது தொழில்நுட்ப உதவியாளர். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உசைன் கரீம். எனது இந்த கேள்வி இர்ஃபான் அன்வர் ஆகிய இருவருக்குமான கேள்வியாக அமைந்திருக்கிறது. கடந்த பாராளுமன்றத்தில் துலிப் விஜயசேகர் அவர்களும் ருவன் விஜயவர்தன் அவர்களும் 5 ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். ஆனால் கம்பா மாவட்டத்தில் ஒரு வார்த்தையினும் பாராளுமன்றத்தில் பேசாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியலில் துலிப் விஜயவர்தன் அவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்ததாக மல்வானை மக்களை ஏளனம் எட்டி பார்க்காத ருவன் விஜயவர்தன் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த இருவருக்குமாக நீங்கள் இருவரும் மல்வானை மக்களிடத்தில் வாக்கு கேட்கின்றீர்கள். எதிர்காலத்தில் இவர்களிடத்திலிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்க போகின்றீர்கள் என்பதை மக்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இவர்களால் கடந்த காலங்களில் எந்த பயனும் சமூகத்துக்கு கிடைக்கவில்லை என்பதை மக்கள் அனைவரும் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே இவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதன் மூலம் நீங்கள் மல்வானை மக்களுக்கு எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றீர்கள் என்பதை தெளிவாக மக்களுக்கு விளக்கவும். உசைன் கரீம் அவர்களுக்கு நன்றி. பொதுவான கேள்வி என்ற வகையில் முதல் சந்தர்ப்பத்தை இர்ஃபான் மந்திரி அவர்களுக்கு கொடுக்கிறோம். உங்களுக்கான பதில். வலைக்கும் சலாம். உசைன் கரீம் அவர்களே, உசைன் கரீம் அவர்கள் கேட்ட கேள்வியில இன்னொரு விளக்கம் அது எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அவர் அனுப்பி கேட்ட கேள்வியில ஒன்று ருவன் விஜயவர்தனுக்கு இன்னும் நாங்கள் ஏன் கடைக்கு போகிறீர்கள் அவரை பார்த்துட்டு சொன்னாலும் ஒன்று. மற்றது ருவன் விஜயவர்தனை மினிஸ்டர் 15 வருஷமா என்ன செஞ்சாங்கன்ற கேள்வி தான் கேட்டாங்க. எங்களோட கௌரவ மினிஸ்டர் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ருவன் விஜயவர்தன் செஞ்ச சேவலை பற்றி நான் கொஞ்சம் சின்ன இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருந்திருந்தால் மெயின் சப்ஜெக்ட் சொல்லிக்கிறதுனால திரும்ப கையில் நான் எடுக்க தேவையில்லை. அதோடு மல்வானில கடந்த போன ஒரு வருஷத்துக்கு முன்னால் தெரியுமாய்க்கும் ருவன் விஜயவர்தன் அவர் சொல்ற மினிஸ்டர் ருவன் விஜயவர்தன் மூலமா மல்வானில எளிய வறிய குடும்பங்களுக்கு ஒரு சேவை செஞ்சாங்க. பண உதவியார செஞ்ச சேவை. அந்த சேவை ஒரு குடும்பத்துக்கு நாங்க அந்த கூரல் ரெப்பையார் நடந்தவங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் சொல்லி பணம் தான் கொடுத்த ஒவ்வொரு வீட்டுக்கும். அந்த வீட்டில உசைன் கரீம் சகோதரர் பிறந்து வளர்ந்த அவர்கிட்ட உம்மா வீட்டு கூரைக்கும் போட்டார். அது அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு தான் அந்த கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு மங்கள அவருக்கும் எங்களுக்கும் சேவை தேவையா இல்லையான்னு சொல்றது நாங்க யோசிச்சு பண்ணோம். ஏன்னா நாங்க அவர் அந்த கேள்வியை கேட்டதுனால அந்த 15 வீட்லயே ஒரு வீடு அவர் சின்னத்துல இருந்து பிறந்து வளர்ந்து வீடு இப்ப உண்டு. அது வெளியே வீடு கட்டாயம் கொடுக்க வேண்டிய வீடு. இனி அதோட அதையும் கொடுத்துட்டு அதே குடும்பத்துக்கு சமுர்த்தியும் கொடுத்திக்குது. இனி அது 2 கொடுத்திக்கு அந்த குடும்பத்துக்கு நான் உசைன் கரீம் அங்கட ஃபேமிலியில தான் நான் அதை அதுக்கு அப்பாற்பட்டு இன்னும் நிறைய பேர் இருக்குது. இனி நான் செல்ல விரும்பல. சேவை நிறைய செஞ்சுக்குது. அதனால கட்டாய கடமையாக்குது எங்களுக்கு. கட்டாயம் நாங்க எங்க மக்கள் எங்கிட்ட கேள்வி கேட்டா அந்த இடத்துல எனக்கு யாவிட்டலாம். அது இல்லாம இவன் இந்த சேவை செஞ்சாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஆட்கள் சொல்லி தெரிய தேவையில்லை. மற்ற இந்த அரசியல்ல வந்து செய்த வந்து சதக்காவும் இல்லை தகாத்தும் இல்லை. அரசியல்னால அந்த கேள்வி வந்ததுனாலே அந்த சேவையை பத்தி நான் சித்து காட்ட கட்சி என்ற செய்த சேவையை அழகான முறையில விளங்கப்படுத்தினார் இர்ஃபான் மந்திரி அவர்கள். அதே வாய்ப்பு அன்வர் மந்திரி அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது.
அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் ஹுசைன் கரீம் அவர்களுக்கு காரணம் நான் நிறைய சொல்றேன்னு சொன்னா, துலிப் விஜயசேகர் என்றவரால என்னென்ன செஞ்சேன்னு சொல்லி மல்வான் லிஸ்ட் ஒன்று போட போனா அந்த லிஸ்ட்டை போட்டு முடிக்கலாம். என்ன கேட்டா அவளை அவர் செஞ்சுக்கிற பார்லிமெண்ட்ல பேசுறது முக்கியம் இல்ல, பார்லிமெண்ட்ல பேசாட்டியும் அவர் செயல்பட்டிக்கிற. அதே நேரம் சகோதரர் இர்ஃபான் மந்திரி சொன்ன மாதிரி இப்ப இன்றைக்கு நான் இப்ப 40 லட்சம் ரூபாய் சல்லி பண்ணதுக்கு எலெக்ஷனுக்கு முந்தி போடுறதுக்கு அது ஒன்றை தொகுதிக்கு ஒரு 20 லட்சம் ரூபா, மல்வான தொகுதிக்கு ஒரு 20 லட்சம் ரூபா. அதுல ஒரு ரோட் நான் இப்ப சைலாஜர் ரோட் போட்டேன், அதுவும் துலிப் விஜயசேகர் தான் தந்தது ஜனாதிபதி மூலம். அதே நேரம் உழைப்பல தொகுதிக்கு போடுற ரோட் உசைன் கரீம் ரோட்டுக்கு போடுது, உசைன் கரீம் ரூட்டு முன்னுக்கும் போடுது. இந்த எலெக்ஷனுக்கு முந்தையோ எலெக்ஷனுக்கு போறவோ போட்டு பார்த்தா உசைன் கரீமுக்கு தெரியும். எனக்கு ஒரு கவலை என்ன தெரியுமா, நானும் இர்ஃபான் மந்திரியோ சமூகத்துக்கு நிறைய சேவை செஞ்சுட்டு போயிட்டு ஓட்டுன்னு கேட்கிறேன். சகோதரர் உசைன் கரீம் போன கிழமை விஜிதேரத் என்ற மந்திரியோட மல்வான முழுக்க சுத்துற என்ன சேவை செஞ்சுட்டு ஓட்டு கேட்கறது தெரியா. நான் ஒரு திருப்தி வட்டன் எதிர்கட்சியில விஜிதேரத் இங்கத்தால ஆளும் கட்சி கொஞ்சம் நேரம் நிக்குமே, 4 கேள்வி கேட்கக்கூடிய வேலை இருந்தது ஒரு திருப்தி வட்டன். அதல்லாம என்ன சேவை செஞ்சு இப்ப இர்ஃபான் மந்திரி சொன்ன மாதிரி சில குறைகளை சொல்லப்பட அவர் ரூட்டு முன்னுக்கு அவர் ரூட்டு பின்னுக்கு போற ரோட்டை வளர்ந்து அவர் ரூட்டு முன்னுக்கு வளர்ந்து அந்த 20 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் அவர் ரோட்டுக்கும் போட்டிக்கிறோம். என்னத்தை தெளிவா சொல்றேன், இது மாதிரி சேவைகள் எது சரி செஞ்சுட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கணும். துலிப் விஜயசேகருக்கு வேலை செஞ்சதுல அல் முபாரக் செஞ்சது ஒரு மைண்டோதே பில்டிங் கட்டத்திலிருந்து பிரைமரி ஸ்கூல்ல ரோட்டை பிரிச்சு கொடுத்தவருக்கு துலிப் விஜயசேகர் மூலம் தான் 40 லட்சம் ரூபாய் போட்டு அந்த ரோட்டை போட்டு கொடுத்து 10 லட்சம் ரூபாய் அவர் கவுண்டிங் போக்கல வைத்து சார் லமைட்டிக்கு மடே நாகன் நவசேர் மகே ஜுவத் நாகன் நவசேர்னு சொல்லி 10 லட்சத்தை கேட்டெடுத்து அப்படி போட்டு 20 லட்சம் போட்டு நிமல்நாத் சாமத்தை போட்டு கல்ல குடிச்சு தான் முடிச்சு கொடுத்து இவர் பிரிச்சு தந்திக்கு ரோட்டை போட்டு கொடுத்தா நான் பிரைமரிக்கு இந்த கதை வெட்டிக்கிறது பாப்பல கவலை. இன்றைக்கு கூட சபாவுக்கு நான் யோஜனை கொடுத்து அதை மூடி தர சொல்லி சபாபதி சொல்லி அது மூடி தரையலான்னு அது கதை வேற. ஆகவே சமூகத்துல பெய்த்து மக்களோட ஓட்டாக பொறுமதியான ஓட்டை கேட்கிறேன்டா கட்டாயம் எதிர்சாரி சமூகத்துக்கு பணி ஒன்று செய்வேல்மெண்டா கேட்கணும். ஆனா ஒரு விஷயத்தை திருப்பி பண்றேன், விஜய் தேரத்த மாதிரி ஆக்கள் எதிர்கட்சி நீக்கத்தால ஆளும் கட்சி கொஞ்சம் நேரே முகமனத்துக்கு ஆச்சரிக்கிறதாக திருப்பி பண்றது. உசைன் கரீம் அவர்களே, நாங்க செய்யற சேவை உண்மையில எங்க அமைச்சருக்காக செய்யற சேவை சமூகத்துக்கு நலன் தாரங்கத்தை தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி இருவருக்கும். உசைன் கரீம் அவர்களின் கேள்விக்கு ஒரு தெளிவான பதில்களை இருவரும் வழங்கி இருக்கிறார்கள். தற்சமயம் எனது இணையவாளி வானொலி ஊடாக சுமார் 235 நேர்கள் என்னுடன் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். 5 நாடுகளிலிருந்து சவுதி அரேபியா, துபாய், UK மற்றும் 2 நாடுகளில் இருந்து மொத்தமாக 5 நாடுகளிலிருந்து 235 நேர்கள் எங்களுடன் இணைந்து கொண்டுள்ளார்கள். நீங்களும் எமது அதிரடி அரசியல் கள நிகழ்ச்சியை கேட்க வேண்டுமாக இருந்தால் எமது மை மல்வான ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர் மூலம் இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம். iOS அதாவது ஆப்பிள் போன்களுக்கான செயலி விரைவில் இன்ஷா அல்லாஹ் விரைவில் நாம் அதனை அதாவது அப்ரூவுக்காக சப்மிட் செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் அளவில் அதற்கான அனுமதிகள் கிடைக்கும். அதன் பிறகு ஐபோன் பயன்படுத்துவதிலும் அதை இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம். இறுதியாக நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் வந்திருக்கிறோம். இர்ஃபான் மந்திரிக்கு ஒரு கேள்வி கேட்க முடியும் அன்வர் மந்திரி அவர்கள். அதே வாய்ப்பு அன்வர் மந்திரி அவர்களுக்கும் வழங்கப்படும். நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். ஒரு கேள்வி நிச்சயம் பாரதூரமான கட்டத்துல கடைசியில குழந்தை நீங்க வச்ச போல பெரிய ஒரு கினி கொட்டல. நாங்கள் கூடிய அளவு முயற்சி செய்வது மக்களை தெளிவுபடுத்துறது கட்டாயம். இப்ப உண்மையிலேயே அந்த மந்திரி சொன்னாரு 1000 நோட்ஸாரி எடுத்து கொடுத்தா எங்களுக்கு ஒரு மல்வானை மக்களுக்கு பெரிய ஒரு சேவை செய்யணும். அதனால அந்த லெவலில் செஞ்சு சேர்த்து நான் சொல்றேன். அதுக்கு அந்த கேள்வியை மல்வானில் சொல்லிக்கிறாரு. 2 முறை முதல் அமைச்சராக இருந்தவர் கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல 2 முறை 6 12 வருஷம் 5 10 வருஷமோ முதல் அமைச்சராக இருந்துட்டு இந்த கேள்வியை அவர் கேட்கறது நியாயமான்றதும் அந்த மந்திரி கௌரவ மந்திரிக்குமோ அவங்கள நான் கௌரவப்படுத்துறதுக்கோ இந்த உங்களோட வாக்குவாதத்துக்கோ கேட்கிற கேள்வி அல்ல. இந்த சபையில வந்த கேள்வினால நான் கேட்கிறேன். இதில் புத்தம் குறவுலேருந்து தான் மன்னிச்சு கொள்ளணும். மற்ற 2வது கேள்வி, இந்த பிராதேசிக சபாவையால் எல்லா வேலைகளையும் செஞ்சு கொள்ளலாம். இந்த போற பஸ் லாஸ்ட் பஸ் இதுதான் சந்தர்ப்பம் ஏறிக்கொள்ளணும் சந்தர்ப்பத்தில் அந்த நேரம் மிக போன வருஷம் பிராதேசிக சபா நாங்கள் இருவரும் இருந்தோம், ரசம் மந்திரியும் இருந்தாங்க. அந்த நேரம் முஸ்லீம் மக்களுக்கு துவேஷம் இல்லை, முஸ்லீம் மக்களுக்கு அநியாயம் செய்தல் சில சந்தர்ப்பங்கள்ல திடீர்னு சபாபத்துமா ஒரு யோஜனை கொண்டாங்க. இந்த பிரச்சனை பார்த்து இனிமேல் பியக மேல நாங்கள் முஸ்லீம்களுக்கு பள்ளி கட்ட விட மாட்டோம் என்ற கேள்வி நேரம் உடனே சபாவையில் 53 மந்திரிமாரும் கையை தூக்கி ஆமோதிச்சு நீங்க கை தூக்கல ஜதாக்கலாய சந்தோஷம் எங்க மத்த மந்திரியும் அசல் மந்திரியும் கை தூக்கல. ஆனா நான் 3 பேரும் கை தூக்கலாட்டிலும் அது சம்மத்தி ஆயிடும்.
අප නම් மட்டும்தான் எழுப்பி சென்றேன் சபாபத்துமா மே யோஜனாව වාට මේ දැන් වෙලාව කියන්න බෑ. ඉතින් ඒක நெக்ஸ்ட் யோஜனாவுக்கு நீ எழுத்து மூலமா போடு மக்களுக்கு ஆதரவை பார்த்து செய்ய திடீர்னு போந்து நாங்கள் அந்த அசரணாய்க்கு நேற்று சந்தர்ப்பத்தில் கேள்வி கொண்டாங்க அப்போ அந்த நேரமும் எங்களை பாதுகாப்பு கொண்டிருந்தவங்க தான் அந்த கேள்வியை செஞ்சுட்டு நான் சொல்றேன். அது மட்டுமல்லாத அந்த சபாபதியோடு எங்களை விட நல்லா நெருக்கம் முகாபத்து நட்பு சிறவல்ல செஞ்ச இஸ்மாயில் ஆஜியார் நான் பேரை சொல்லத்தான் வரும். ஏன்னா சபாபதியும் சபா மந்திரிமாரும் டிரெக்டா அந்தவாதி என்றும் அந்தவாதி கலந்துரை குறிச்சு அந்த நிறைய சோதனா போட்டு இஸ்மாயில் ஆஜியார் தான். அந்த நேரமும் நான் இஸ்மாயில் ஆஜியாருக்கான எழும்பி வாதாடு இஸ்மாயில் ஆஜியார் நிரபராதிக்கு சம்பந்தம் இல்லைன்றதை பற்றி நான் வாதாடினேன். அந்த நேரமும் நீங்க ஒரு பேச்சு அதுக்கு பேசல. அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ல நீங்க சில பேச வேண்டிய விஷயங்கள் பேசல. நான் கேட்கிற கேள்வி அதான் பேசல. ஏன் நீங்க பேசலன்றதுதான் கேள்வி. என்னன்னா நீங்கள் அந்த நானும் பெரும்பான்மை கட்சிக்கிறேன், நீங்களும் பெரும்பான்மை கட்சிக்கிறேன், எதிர்காலத்தை வேலை பெற்று செய்யக்கூடிய கட்சி செஞ்சு கொள்ளக்கூடிய கட்சி இறக்கப்பாடுள்ள கட்சியோடு தான் நான் இருக்கிறதுனால அந்த நேரம் உங்களுக்கு ஆகாது. அவங்க சில விஷயங்களை விட்டு தரல. ஏண்டா அதே மாதிரி மற்ற மந்திரிமாரெல்லாம் பேசாவிக்கும் போது ஐ மமத் வாரத்தை கிண்ணி மங் வெண்ணிங் ஹரி புத்துமாரா எதிர்பார்த்த என்ன சமார அவஸ்தாவில் அப்படி சாதாரண அந்த வாதி நினைன்னு சொல்லி நீங்க அந்த கேள்வி எழுப்பலைங்க. இப்ப நான் அவர் ஒரு பதில் சொல்லணும். கேட்ட கேள்வி பிரசன்ன ரணத்துங்க சகோதரர் இர்பான் மந்திரி, அதாவது சகோதரர் இர்பான் மந்திரி கேட்டாரு 2 முறை முதலமைச்சராக இருந்தவர் இந்த கேள்வி கேட்கிறேன். அவர் உண்மையில சமூகத்துக்கு நிறைய சேவை செஞ்சவர். மல்வான சமூகத்துக்கு திடீரென்று ஒரு விசிட் வந்து அந்த விசிட் மூலம் அதாவது அதையும் சொல்லிக் கொள்ளணும். நான் ஒரு காலத்திலேயும் அந்த காலத்திலே இந்த காலத்திலேயும் யாரையும் காலால் இருக்கிறல்ல, யாரையும் வெட்டுறல்ல. அரசியல் யாரு வெட்டுறோ அந்த வெட்டுற பொருள் தான் மொட்டையாகும். அதே நேரம் அந்த டைம்ல கபூர் ஆஜியார் இதே மகாமித்தியை கொண்டு வந்து பிரைமரி ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் மீட் ப்ரோக்ராம் கொண்டு வந்த டைம்ல நான் மகாமித்தியை கொண்டு வந்து கொடுத்தேன். அதுல கிடைச்ச லாபம் என்ன தெரியுமா? இன்றைக்கு கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல பிரைமரி ஸ்கூல் ஒன்றுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் இல்லை. 80 இல்லாட்டி 70 அடி ஆடிட்டோரியம் தான் கொடுத்தேன். ஆக பெரிய ஆடிட்டோரியத்தை கொடுத்தவர், சமூக சேவை செஞ்சவர், அவங்க நிறைய சேவை செஞ்சவங்க. அதே நேரம் இன்றைக்கு சொல்றேன், அதே பீரியட் வந்து எலெக்ஷன்ல எங்களுக்கு 900 ஓட்டு தான் மல்வானில் கிடைச்சது எங்களோட கட்சிக்கு. இதே மந்திரி பேர் சொல்ல விருப்பல்ல மல்வாட்டம் கரண்டா பாக்கியில கிரண மேய்க்க வெண்ணேக்க ஜென்னத்து இன்பதிப்பான்னு சொன்னேன். கவுண்டிங் பூத்ல சென்ன மந்திரியோட பேர் சொல்ல விருப்பம் இல்லைனா அந்த அளவுக்கு சமூக சேவை செஞ்சவர். அவரு உண்மையில போன கவுண்டிங்ல ஜனாதிபதி எலெக்ஷன்ல எனக்கு கோபம் வந்த கவலை வந்த காரணம் 3315 ஓட் பட்டிருக்கிறேன். கவுண்டிங் ரூம் காமரைக்குள்ள நானும் இருக்கிறேன். அதாவது எல்லா காமரையிலையுமே மற்ற கட்சி வெற்றி. கவுண்டிங் போன பபாக்களும் வெளியில வந்தாச்சு. 95% போட்டு அல் முபாரக், அல் மாமூத், அல் முஸ்தபா பொட்டி 3 தோத்து. யாருக்கு கவலை வராது? எனக்கே கவலை. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, முஸ்லிம் பிரதிநிதி அடிப்படையில் தோத்து எனக்கு பேஸ் பண்ணிடலாம். அதான பல விளைவுகள் வந்து. ஆனா எங்களுக்கு அவ்வளவு ஒரு கோபம் பாருங்க. அல் முஸ்தபா, அல் மாமூத், அல் மாமூத் ஜனாதிபதி தேர்தல் ஒரு சிறிய கேள்வி வாட்ஸ்அப்பில் பரவலான ஒரு இருந்தது. அப்படி பூத்களில் கவுண்ட் பண்ணுவதை பார்க்க முடியும். இர்ஃபான் மந்திரி கேட்டுக்கோங்க. பொட்டிய கொட்டினா 20 மெம்பர்ஸ் மாறினாக்க குறை கொண்டிருக்கிறேன். பொறுக்கிற பேப்பர் 50 பேப்பர் அடுக்க சார். 50 பேப்பர்ல ஒரு பேப்பர் போட்டு பேப்பர் வராட்டி 20 பேர் 20 பேர் எடுக்க 2 பேப்பர் 1 பேப்பர் 100 பேப்பர்ல வர விளங்குறேன். அல் முபாரக் பட்டியை கொட்டிட்டு என்ன போல எடுக்கிற பேப்பர் எல்லாமே அனுசையா அப்ப விளங்குற. அதுதான் உண்மை. இது நான் கண்ணால கண்ட உண்மை. அப்ப நான் சொல்றது கேட்டா அப்ப கோபம் வர சமூகத்துக்கு நிறைய செஞ்சுட்டு கேட்டு தந்தில்லை. அப்ப இந்த முறை அவர் சில விஷயங்கள் சொல்றாரு, செஞ்சு தந்தா நான் நிறைவேற்றேன். அது மக்கள் உண்மையெல்லாம் விளங்கிக் கொள்ளணும். நான் சொல்லல முஸ்லீம்கள் ஒரே பக்கத்துக்கு போங்க. முஸ்லீம்கள் தெளிவாக 2 பேர் வேலை செய்யறதா சொல்றது. அது ஒரு கருத்து. மத்த இர்ஃபான் மந்திரி கேட்டாரு, என்ற சகோதரர் கேட்டாரு, அரசியல் பீரியட்ல இந்த ஓட்டு பீரியட்ல இப்படி பிரச்சனை வந்தது. சகோதரர் இர்ஃபான், நான் ஒரு சந்தர்ப்பத்தில் சபாவேல நான் தனியே இல்லாம நீங்க 3 பேர் நீங்க பத்தின சில விருப்பங்கள் விரும்பினேன். காரணம் உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் சகோதரர் 2-3 கட்டத்தில் கெனர சபாவைக்கு சம்மதா எடுக்கிறதுக்குரிய யோஜனா கொண்டு 3 முறை கொண்டு 3 முறை கொண்ட கட்டத்தில் நாங்க 3 பேரும் 3 கட்சியில் இருந்தாலும் தெளிவா பேசினேன். அந்த கட்டத்தில் இதே சபாவில் உள்ளவங்க சொன்னாங்க, எந்த சந்தர்ப்பத்திலே இவங்க மல்வானின் வரப்போல 3 பேர் விரும்புற 3 கட்சியில் சொல்லி நிறைய பேசினேன் சகோதரர். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதே நேரம் கடந்த 21ஆம் தேதிக்கு பிறகு வந்த அவ்வளவு பிரச்சனையும் நாங்க எங்களை 3 பேரு 100% கஷ்டவாதியா தான் பார்த்தேன்.
அதை உங்களை பார்த்த என்ன பார்க்கல கசனை பார்க்கலன்னு இல்லை, 3 பேரையும் பார்த்தது ஒரிஜினல் கஷ்டவாதியாக தான். அது அவங்களோட பார்வை. சரியா? அதே நேரம் நான் சொல்ல வரேன் சகோதரி பானுக்கு, நீங்க சின்ன மாதிரி அதாவது இஸ்மாயில் ஆச்சார விஷயத்துக்கு, அதாவது இன்றைக்கு 21 மந்திரி வெளியே போயிட்டே சில விஷயம் சாதிக்கிற பார்த்தா பார்லிமெண்ட்ல 2021 அடிபட்டதுக்கு பிறகு முஸ்லீம்களை காப்பாற்றுறதுக்கு எந்த வழியுமே இல்லை என்று 21 மந்திரிமார் வெளியில வந்து தான் ஓரளவு பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆகவே பேகம சபாவையில நீங்க பேசின கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள. அதே நேரம் எங்களுக்கு என்ன சொன்ன, இவங்க 3 பேரும் இவங்களோட ஜாதி விஷயத்துல 3 கட்சியில் இருந்தாலும் 3 பேரும் ஒரே குரல் எழுப்புறன்னு சொல்லி எல்லாரும் சொன்னேன். அதே நேரம் சபாபதி கொண்ட யோஜனால இந்த பள்ளி கட்டுவேன் செல்வார் யோஜனா கட்டேசி விட்டு அடிக்க போல நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் என்ன சொன்னேன், அனிவாரமா மேற்கு அதிசயங்கனாப யோஜனாவை கரண்டதேன். அதே நேரம் அவங்களோட முன்கருத்து நீ என்னன்னு கேட்டா எங்கிட்ட பேச்சு வைப்பீங்க. நாங்க சபாவில 3 பேர் முந்தி என்ன சார் நம்மளுக்கு ஆரம்பிச்சோம்டா எங்களுக்கு தேவை. இப்ப அவங்க 35 பேர் 30 பேர் ஒன்றும் செய்ய தேவையில்லை, என்ன யோஜனா வந்தாலும் பாஸ். ஆக அந்த கட்டங்கள்ல நீங்க எதிர்கட்சியை அமைப்புற சில வார்த்தைகள் பேச போல நான் சில விஷயங்கள் அமைதியாக இருந்த இதை விட உக்கிரமிக்கப்படாது. அவங்களுக்கு செல்லி விளங்கக்கூடிய சமூகம் இல்லை. அதாவது நான் அடிக்கடி பௌத்த சமூகத்தை பத்தி சொல்ல, பௌத்த சமூகம் எவ்வளவு வேகமா வாரோ அவ்வளவு தனியுது. அது இர்ஃபான் மந்திரி அவர் அந்த கருத்து 2-3 சொன்ன அதே நேரம் ஓப்பனா பேசுறேன். அவங்களோட தலைவர் சம்பத் இர்ஃபான் ஆஜாருக்கு கொலைச்ச கட்டு விடுறேன்னு. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதெல்லாம் மைன விமர்சிச்சு விளக்கப்படுத்த போனா எங்களுக்கு விளக்கப்படுத்தலாம் எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு போறோம். அதை விளக்கப்படுத்த கட்டத்தில் நிக்கல. அதோட உக்கிரமிப்ப செல்கிறா எங்களோட பார்லிமெண்ட்ல 21 மந்திரிமார் எல்லா கட்சியிலும் இருந்தும் சாதிக்க இல்லாம 21 பேர் விலகிதான் சாதிச்சாங்க. ஆகவே எனக்கும் உங்களுக்கும் இந்த சபாவிலிருந்து இனவாதத்தை பேலன்ஸ் பண்ண அளவுக்கு சக்தி இல்லை என்றதை நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும். ஆனா எதிர்கட்சி அமைப்பில் நீங்க 2 வார்த்தை பேசினா அதே நேரம் நான் சில விஷயத்துல சாணிக்கியமா பேசி முடிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சபாவில் நிறைய விஷயங்கள் கதைக்கப்படக்கூட நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ஆகவே நான் யாருக்கும் செல்லல, பிரதிநிதித்துவப்படுத்தக்கூட போல எங்கட முஸ்லீம்கள் இந்த நேரம் மீக்கிற நான் அவரை குறை சொல்றதே இல்லை. எங்கட சமூகத்தை பாதுகாத்துக்காக 3 பேர் பேசிக்க அது நாங்கள் 3 வகையிலும் பாதுகாத்து கொண்டிருக்கிறத தெளிவா எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி அன்வர் மந்திரி அவர்களே. இர்ஃபான் மந்திரி அவர்கள் நீண்ட கேள்விக்கு ஒரு நீண்ட ஒரு பதிலை தந்தார் அன்வர் மந்திரி அவர்கள். அன்வர் மந்திரி அவர்களுக்கு வாய்ப்பு இர்ஃபான் மந்திரியிடம் ஒரு கேள்வி கேட்கலாம், சுருக்கமாக கேட்டால் நல்லது. இன்னும் சில கேள்விகள் முக்கியமான கேள்விகள் வந்துள்ளன. அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்கறதுக்கு இப்படித்தான். அதாவது எனக்கு கேட்கிற ஒரு கேள்வி, சமூகத்துல அவரும் சபாவையில பேசாத மந்திரி ஒன்றும் இல்லை. நான் சும்மா யாரையுமே தாழ்த்தி பேச விருப்பம் இல்லை. நாங்க எங்கட கட்சியில செஞ்சு கொண்டிருக்கிறேன், அவர் அவரை கட்சியில் செஞ்சு கொண்டிருக்க, அவர் எதிர்கட்சியில் இருக்க, நான் ஆளுங்கட்சியில் இருக்கிறேன். நான் ஆளுங்கட்சியில் இருக்கலாம் சமூக சேவை செஞ்சு கொண்டிருக்கிறேன், அவர் எதிர்கட்சியில் அவருடைய வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதே நேரம் நான் சொல்ல வரேன், அதாவது இர்ஃபான் மந்திரி பொறுத்தவரை எனக்கு கேட்க நான் கேள்வி கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. கேட்டால் நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷனை பாதிக்கிறதுக்கு உள்ளங்கள் நான் விருப்பம் இல்லை. அவர் செய்யறது சமூக சேவை தான், நான் செய்ய சமூக சேவை 2 கோணத்தையும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே நேரம் இந்த அவர்கிட்ட நான் உண்மையை சொல்ல போறேன். இர்ஃபான் மந்திரி அவர்களே, நாங்க சமூகத்தை மாற்றப்படாது. நாங்க சமூகத்துல எந்த நேரம் நீக்கணும், எங்கட டார்கெட் சமூகம் முஸ்லிம் சமூகம். ஆகவே நாங்க சமூகத்துல போயிட்டு ஒரு ஓட்ஸை கேட்கிறேன்டா, அந்த ஓட்ஸால எந்த விதத்திலே சமூகம் பாதிக்கப்படாது. இப்ப நிறைய நாங்க 3 பேர் இருக்கிறோம். 3 பேரும் பதவியை நோக்கமாக கொண்டு செயல்படப்படாது, சமூகத்தை நோக்கமாக கொண்டு செயல்படணும். ஆகவே கடந்த தேர்தல் காலத்தில் நீங்க யோம்பியில கேட்டீங்க, நான் போக்குல கேட்டேன், சில கேட்டேன். அதே நேரம் நான் உண்மையில் உழைப்பில தொகுதிக்கு வரவே இல்லை. நீங்க தோக்கப்படாதுன்னு காரணம், ஜெயமால் மெம்பர் எத்தப்படாதுன்னு காரணம். நீங்க இன்றைக்கு வந்து கேட்டோம் இல்லையோ தெரியா, நான் எனக்கு பெரியார் காலத்தில் முடிவு கிடைச்ச அந்த பொது வரவாங்க. காரணம் எல்லாரும் செய்ய போற செய்ய. அதே நேரம் நான் சொல்றேன், இந்த தேர்தல் முன்னுக்கு, அதாவது இப்ப கடந்த முன்னுக்கு வார காலங்களில் கூட மக்கள்கிட்ட விஷயங்கள் எத்தி வைக்கக்கொள்ள எங்கட மல்வான சமூகம் எந்த வகையில் பாதிக்கப்படாது. நீங்க உழைப்புல தொகுதி மந்திரி, நான் மல்வான தொகுதி மந்திரி, ஆனா முஸ்லீம்கள் பாதிக்கப்படாத ஒரு தெளிவு நான் இருக்கிறேன். ஆகவே வேட்பாளர் அமைப்பில் நீங்க ஒரு தொகுதி பொறுப்பாகிற அமைப்பில் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த அமைப்பில் உங்கள்கிட்ட பெருசா சொல்லவே இல்லை. மல்வான சமூகம் நான் கேள்வியா கேட்கல, மல்வான சமூகம் பாதிக்கப்படாத அளவில் உங்களோட அரசியலை செஞ்சு கொண்டு போகும்போது தான். அதே நேரம் அதே கேள்வி நீங்க நேற்று வெளியாக கேளுங்க, என்னது நான் கேள்வி கேட்கல, அதான் சொல்லுங்க. செல்ல விரும்பினால் ஒரு 3 நிமிடத்துக்கு
அவர் கேள்வியாக கேட்கலாட்டிலும் அவர் கேள்வி கேட்டு கொள்ளாட்டிலும் ஆனாலும் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதற்காக ஆனாலும் மறைமுகமான மாதிரி மல்வானை மக்களை என்று சொல்லி ஒரு அந்த ஏமாற்றப்படாத என்ற நிலைமையில என்ன சொன்னால் ஒரு மறைமுகம் வந்தால் யுஎம்பி வராது போட்டுதான் இந்த வெத்த போறது என்று நிலைமையில அவர் சொன்னார். எங்களுக்கு அப்படின்னு நம்பிக்கை இல்லைண்ணா, எங்களுக்கு அப்படி நோக்கம் நம்பிக்கை செய்யல. இதுக்கு முறை உள்ள அரசியல் காலங்கள்ல நாங்க வெத்தின எலெக்ஷன் 2 லட்சம் எங்கள்கிட்ட இருந்து வைத்திக்கு நாங்க எப்படி நம்பிக்கை வைக்க நான் தான் வெத்துறேன் நீங்க தான் வெத்துறேன்னு சொல்லி உறுதியாக எங்களுக்கு சொல்லலாம். நாங்க எடுத்து 2002 அரசாங்கம் நாங்க எடுத்து 2 வருஷத்துல வைத்த அப்ப 100% நம்பிக்கை வைக்கல. ஆனா திரும்ப எலெக்ஷனுக்கு போற வெத்திர மந்திரிமார் எல்லாரையும் சேர்த்து ஆட்சி அமைச்சு சொல்லி எல்லார கையில் உள்ளது எங்களுக்கு சொல்லலாம். அதனால ஏமாத்துறது நீங்க கூட கோனர்ல 100% மல்வானை சேவை செய்யற நீ கட்ட நீங்க அதை செய்தால் நீங்க வெத்தினது கூட அதே மாதிரி எங்கட கோனர்ல நான் இது தெரிஞ்ச மல்வானுக்கும் சமூகமாக தான் செய்ய போறீங்க. அதான் யதார்த்தம். எமது நோக்கம் இருவரும் மூலம் மல்வானை உயர்ந்த பயனை அடைய வேண்டும். அத்துடன் எமது நேர்களும் இந்த விடயங்கள் சம்பந்தமான பூரண தெளிவை பெற வேண்டும். எமது 70க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து குவித்துள்ள நிறைய கேள்விகள் அதை ஷோர்ட் அவுட் பண்ணித்தான் சில கேள்விகளை எடுத்தோம். அதிலும் கடைசியாக வந்த ஒரு முக்கியமான கேள்வி மல்வானையில் பல மாதங்களாக வாட்ஸ்அப்களிலும் வீதியிலும் பேசப்பட்ட ஒரு இதுதான் மல்வானை சமூக சேவை நிறுவனம் என்ற வகையில் இதற்கு நாமும் உதவ தயார். மல்வானை கழிவுகளை அகற்றுவது சம்பந்தமாக இருவரும் மல்வானை மக்களுக்கு வழங்கக்கூடிய உத்தரவாதம் என்ன? அதாவது ஏற்கனவே பெரிய பிரச்சனை வந்துட்டு ஓய்ந்து விட்டது. எதிர்காலத்தில் அப்படியான ஒரு சிக்கல் வந்தால் உங்களால் முடியுமா? இது இருவருக்கும் மல்வானை கல்வி பொருட்களை அகற்றுவதற்கு 3 மந்திரி மாறிக்கிறாங்களே. மல்வானை மக்கள பிரச்சனை சொல்லணும் மல்வானையால் அனுப்பி பதித்துவங்கள் ஒன்று அன்வர் மந்திரி, இன்னொருத்தர் ஹசன் மந்திரி, மற்ற இர்ஃபான் மந்திரி. எங்கள்கிட்ட சொன்னா அப்ப நாங்க அதுக்குள்ள ஏற்பாடு நாங்க செய்தோம். அப்படி தரையிலான்னு சொல்லி இது செய்யலாம். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பொய்ய சிலையிலும் சொல்லி ஒரு 2 கிழமை பிளாக் பண்ணு சொல்லுவோமே. அதுக்கு அப்பாற்பட்ட எங்கட நாங்க வரி கட்டுக ராஜ்யசபாக்கு நாங்க வரி நிப்பாட்டினா நாங்க அந்த உத்து ஆத்துல போட்டு அவங்களுக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் குடிக்கணும். அதனால அவங்களுக்கு கண்டினியூ செய்யல. அப்படி நாட்டுல நடக்கிற அநியாயங்கள் அநீதிகளுக்குமே தீர்வு கிடைச்சு இல்லையா? மக்களுக்கு ஒரு தவறாவோ இந்த துணிஞ்சோ ஒரு தவறு நடக்கணும்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யும். அதுக்கு முதல்ல கட்டங்கள் நிறைய சபாயில் 3 மந்திரி மாறி இது பொது பிரச்சனை. இது செய்யணும், இதை பேசுறத காய்ச்சி அதுக்குள்ள தீர்வு வருவாங்க. அப்படி தரையிலான முடிவு எடுத்து நாங்க அதுக்குள்ள அதுக்கு அப்பாற்பட்ட முடிவு எங்களுக்கு எடுக்கணும். அதனால சொல்லி எடுக்காம செய்யல. அதுவும் பிளாக்மெயில் இந்த எலெக்ஷன் பிளாக்மெயில் பண்ணல. அன்வர் மந்திரி தெரியும். அன்வர் மந்திரி நிறைய அது சம்பந்தமாக இனி மல்வானைக்கு இப்ப நாங்களும் பேசுறேன், அன்வர் மந்திரி மாறும் பேசுறேன், மற்ற அசன் மந்திரி பேசுறேன் செய்யாம இல்லை. இனி இருந்தாலும் சில ஒரு 2 கோவந்தாங்க அவங்களே சில பெலசாக்குள்ள தேசப்பாலம் கோவந்தாங்க வரக்குள்ள வரும். அப்படித்தான் அரசியல் இப்ப தேசப்பாலம் செய்யக்கூடாது. அதான் கல்வி அகற்றல் விஷயமாக நான் ஒரு தெளிவான பதிலை தர விரும்புகிறேன். உண்மையில் மல்வான தொகுதி மந்திரி நான். ஆகவே மல்வான தொகுதியில வந்த பிரச்சனையில உழைப்பாள தொகுதியும் எங்கள் காந்திவள தொகுதி பங்காளி தொகுதியும் பாதிக்கப்பட்ட. ஆகவே ஸ்ரீலங்கா அதாவது போட்டு கட்சியில இல்லாம வெத்தில 2 மந்திரி நாங்க, ஒன்று இர்ஃபான் மந்திரி ஒன்று நான். அதனால இர்ஃபான் மந்திரியோட தொகுதியில் சில பிரச்சனைகள்ல இர்ஃபான் மந்திரி சபாவில் நிறைய பேசிக்கிறேன். அதே எந்த தொகுதியை பொறுத்தவரை நான் மல்வான தொகுதியை சொல்றேன். எனக்கு சம்பூர்ண அதிகாரத்தை இப்ப தந்திக்கிறேன் மல்வான தொகுதியில். அதுக்காகத்தான் இந்த முறை ஃபுல்லாவே இறங்கி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதே நேரம் ஒவ்வொரு ரோட் பொங்கலுக்கும் எனக்கு இப்ப புக் தந்திக்கிற பிஹெச்ஐயோட வந்து கடைசி வீட்டுக்கு புக்கை போட சொல்லி பெட்டர் வளமைக்கு வந்து சை பண்ணிட்டு போகுது. அரசியல் பீரியட் சுட்டி நான் அதை இப்ப போடாம வைக்கிறேன். என்ன கேட்டா இப்ப போட்டா அதை சந்தர்ப்பத்தை பாவிக்கிறேன்னு சொல்லி வர என்கிட்ட கிட்டத்தட்ட 40 புக்ஸ் தந்திக்காங்க மல்வான தொகுதிக்கு போடுறது. நான் ஓப்பனா சொன்ன மல்வான தொகுதி மந்திரியே நான் அவர் இருப்பான் மந்திரி இன்ஷால்லா அவர் பேசி செஞ்சு கொள்வார் போறது. ஏன்னா அவங்களோட தொகுதிக்கு சில குடம்பங்க சலைக்கு இல்லை ஏனவா அதை சொல்லிக் கொள்ளணுமே. அதே நேரம் நான் இப்ப போட்டு கட்சியோடு இருக்கிறதால எனக்கு அந்த புக்ஸை தந்துதான் இருக்கிறாங்க. இப்ப பூந்தோடம் என்றா ரஜமல் வார்த்தை உங்கள் வீட்டுக்கு நான் புக்கை போடுவேன். அப்ப செவ்வாய்க்கிழமை ஊத்தலுக்கு வாரவர், அதாவது கல்வி பொருள் எடுக்க வாரது எச்சில் எடுக்க வாரவர், அவர் அந்த வீட்டுல போய் சைன் பண்ணிட்டு தான் போகும் டெக்டர். அது மாதிரி பராபஸ் வந்து பின்னுக்கு பண்ண அப்படி ஒவ்வொரு ரோட் தொங்கலுக்கும் ஒவ்வொரு புக் போடுற அந்த புக்ஸ் எனக்கு தந்து தான் நிற்கிறேன். பயிலும் தண்ணிக்கு பிஹெச்ஐயோட மற்ற அதிகாரிகளோட வந்து நான் அந்த வேலையை இந்த எலெக்ஷன் முடிகிறதோட தெளிவா செய்யறேன். அதுக்காக நான் இந்த ஓட்டை கேட்கவில்லை. மக்கள்கிட்ட சமூகத்தில் எதிர்த்து சேவை செய்யணும்னா பெரும்பான்மை கட்சியில் இருந்துதான் செய்யணும். அதுவும் சபாவில் ஆளக்கூடிய கட்சியில் நான் இருக்கிறதால
மல்வான தொகுதியின் விஷயத்தை நான் கழிவகற்ற விஷயத்தை 100% பாரம்பெடுக்கிறேன். இந்த எலெக்ஷனுக்குள்ள நான் இப்ப போட்டா அது உண்மையில ஒரு பிழையான விஷயமாவும் சுற்றி இல்லாட்டி அதாவது வாச பாக்குறதுக்காக விளங்குவாங்க. இப்ப என் கையில் இப்ப புக்ஸ் இருக்கிற பெட்ரோல் வந்து சில பிரதேசங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கிற சில மல்வான தொகுதி உரைத்தொகுதி தொகுதி ரெண்டுலையும் சில பிரதேசங்களுக்கு பெட்ரோல் புகையில்லாத அமைப்பு இருக்கிறது சின்ன லேன். அது மாதிரி இடங்களுக்கு ஏதாவது வேறொரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை முன்னுக்கு செய்யணும் என்றால் மல்வான மக்களுக்கு அவங்களால கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு சேவை. சில பிரதேச சபைகளை நாங்கள் காணக்கூடியதுதான் சிறிய தரத்தைகளை கொண்டு கழிவுகளை அகற்றுவது. இது போன்ற ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அமைப்பு ஒன்று செய்யக்கூடிய இருந்தா மக்களுக்கு மிகவும் பாதி சேவையை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2 மந்திரிமார்களும் இருவரிடம் இருக்கின்ற ஒரு கேள்விதான் அது. அவ்வாறான ஏற்பாடு லேன்களுக்கு செய்ய முடியாதா? அதான் உண்மையில அதாவது உங்களுக்கு சகோதரன் இது அதாவது சபையில் இப்ப முடிவெடுப்பட்டிய சின்ன கருத்தைகள் போட்டு வேலை செய்யறதுக்குரிய சேவல் இல்லைன்னு சொல்லி கடந்த காலத்துக்கு இந்த மாதிரி இன்ஷால்லா அவங்க டெட்டர் மூலம் தான் செய்யற. டெட்டர் ஒரு ஏரியாவுக்கு வந்து அந்த ஏரியாவில் திருப்பக்கூடிய மாதிரி இருந்தால் நாங்கள் இன்ஷால்லா இன்ன காலத்தில் ஒரு ஹோனை போட்டு சரி அது ஒரு ஏற்பாடு செஞ்சு தரோம். அதே நேரம் இப்போ எல்லாம் வீட்டில் அந்த புக்ஸ் இருக்கு நான் இப்போ எடுத்துக்கொண்டு வரைஞ்சி நான் கொண்டு வரல. இந்த அரசியல் பீரியட் இதை போட்டா ஏன்னா மல்வான தொகுதி மட்டும்தான் தந்திக்கிறேன். அதே நான் சொல்லிக் கொள்கிறேன். அவர் புலட்டோட தொகுதிக்கு பொறுப்பானவர். அவர் இன்ஷால்லா இதுக்கு பொறுப்பு சரி செஞ்சு கொள்வார். நான் இன்ஷால்லா மல்வான தொகுதியில அனைத்து ஏரியாவிலையும் அந்த ஊருக்கு எடுக்கிறதுக்குரிய புக்ஸை போட்டு அதை மெயின்டைன் இந்த எலெக்ஷனுக்கு போகிற மெயின்டைன் பண்றதாகவும் நான் தாழ்மையாக கேட்டுக்கொண்டேன். மல்வான தொகுதி மக்களுக்கு சபாவையால இதுக்கு ஒரு எந்த அநியாயங்களோ எந்த பிரச்சனைகளோ இன்ஷால்லா வராம பாதுகாக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டுக்கு இவளை இறங்கி ஓட்டு கேட்கிறேன். தாழ்மையா மல்வான மக்கள் எல்லாரும் கட்டாயம் ஓட்டாங்க. அதே நேரம் இன்னொரு சின்ன ஒரு வேண்டுகோளை வேண்டுகொள்ள மட்டும் விருப்பம் இருந்தால் 28ஆம் தேதி 28 மணிக்கு எந்த போட்டு மீட்டிங் பிரசன்ன துங்க துளி விஜயசேகர பிரசன் அனுவீர மல்வான டவுனுக்கு வராங்க. ஸ்டேஜ் மீட்டிங் மல்வான மக்கள் அனைவரும் இன்ஷால்லா அதுக்கு ஒத்துழைக்குமாறு மிக தாழ்மையாக செவ்வாய்க்கிழமை பின்னேரம் 28 மணிக்கு அன்னூர் மந்திரி தலைமையில் போட்டுவோட ஃபைனல் மீட்டிங் மல்வான சந்தையில் HND கார்டுக்கு முன்னுக்கு இன்ஷால்லா கல்லாம் கட்டாப்புல கட்டாயம் மல்வானையில் ஆதரவாளர்கள் மற்றது மல்வானை மக்கள் மல்வானையில் உள்ள புத்திஜீவிகள் எல்லாம் வந்து அன்னூர் மந்திரிக்காக இன்ஷால்லா அல்லாவுக்காக வந்து கலந்து சிறப்பிச்சு தருமாறு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி இருவருக்கும். இந்த நேரமாக உங்களின் பல கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை வழங்கிய இருவருக்கும் ஜஸாக்கல்லாஹ். உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை நாம் 3 பேரை வைத்து ஒழுங்கு செய்ய இருந்தோம். அதாவது எமது பிரதேச சபை உறுப்பினரான அசன் மந்திரி அவர்களையும் சேர்த்து தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய இருந்தோம். அவரது உடல்நிலை சுயினம் காரணமாக அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. கட்டாயம் நாம் அனைவரும் அவருக்காக வேண்டி கட்டாயம் துஆ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியில் புகட்டுவ சார்பாக அன்வர் மந்திரி அவர்களும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக இர்ஃபான் மந்திரிகள் கலந்து அனைத்து கேள்விகளுக்கும் விடையளித்தார்கள். அடுத்த கட்சி பிரமுகர்களுக்கும் இதே போன்ற வாய்ப்பு அல்-இஹ்சான் இணைய வானொலி ஊடாக நாங்கள் வழங்க உள்ளோம். கட்டாயம் அவர்கள் எமது வாட்ஸ்அப் இலக்கத்தோட தொடர்பு கொண்டு அந்த கட்சியில் மன்னிக்க வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்புவர்கள் எமது வாட்ஸ்அப் இலக்கத்து ஊடாக கலந்து தொடர்பு கொண்டு அந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்களும் நேரடியாக கேட்க விரும்பினால் இன்று 235 நேர்கள் அளவில் எங்களோட 5 நாடுகளில் இருந்து இணைந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ். இரு அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ். இந்த நிகழ்ச்சியை நேரடியாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று இருந்தால் கட்டாயம் எமது மல்வான ஆப்பை இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். அதில் உள்ள அல்-இஹ்சான் ரேடியோ என்ற ஆப்ஷன் மூலமாக சென்று இந்த நிகழ்ச்சியை நேரடியாக கேட்கலாம். இத்துடன் எமது அரசியல் அதிரடி ஆடுகளம் இந்த நிகழ்ச்சி இத்துடன் எமது நேரலையை நிறைவு செய்து கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ். கலந்து கொண்ட அன்வர் மந்திரி அவர்களுக்கும் இர்ஃபான் மந்திரி அவர்களுக்கும்